பிரச்சனை தேவனால நேரடியா தீர்க்கப்படுதுன்னா, மீதி பிரச்சனை நீங்க மனுஷனை சந்திக்கும் போதுதான் தீருது. கடவுள் நேரடியாய் உங்கள் வாழ்வை அவரால் சுகமாக்க முடியாது. ஒரு மனிதனின் உதவியை கொண்டுதான் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை செய்ய முடியும். கடவுளுக்கு நெருக்கமாகவும் மனிதர்களை விட்டு தூரமாகவும் இருக்காதீர்கள். கடவுளுக்கு எப்படி நெருக்கமா இருக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்களோ, அதே மாதிரி யாரோடையும் நெருக்கமா இருக்கிறதுக்கு விரும்புங்க. மனிதரோடும் நெருக்கமா இருக்க விரும்புங்க. அப்படி வந்து பாருங்க, வாழ்க்கையில திறக்காத கதவெல்லாம் திறக்கப்படும். நம்ம வழக்கமான தளத்துல தீர்வை தேடுறோம், ஆனா தீர்வு நாம் தேடாத ஒரு பக்கத்தில் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மேல இருக்குவான் பாத்துக்குவான், நான் கட்லிக்கில ஒருத்தர் இருக்கோம்ல. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்றது? வாழ்க்கையை நிரப்பணும்னா நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவசியமா இருக்கிறார்கள். இப்போ நாகமான் இருக்கான்ல, எலிசாவை பார்க்க வரான். குஷ்டரோகம் இவனுக்கு. அவன் வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு வந்து சொல்றா, என்ன சொல்றா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்க போனோன்னா என்ன ஆயிடும், சுகமாயிடும். அப்போ கூட நீங்க பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு இராணுவ தலைவனுடைய பிரச்சனையை அவள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் தீர்த்து வைக்கிறார். உங்க வேலைக்காரி உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியும். நீங்க மாத்தி கூட யோசிங்க, நான் சாதாரண வேலைக்காரி தாங்க. ஆமா, நீங்க சாதாரண வேலைக்காரியா இருந்தா கூட ஒரு தலைவனின் பிரச்சனையை தீர்க்கிற ஆளா நீங்க இருக்க முடியும். அவன் வந்து ஒரு நான் போவேன், என்ன தொடுவாரு, என்ன தடவுவாரு இப்படி நினைச்சிட்டு வர்றான் அவன். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யோர்தான்ல போய் ஒரு 7 வாட்டி முங்கிட்டு போக சொல்லு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்ப இவன் என்ன பண்றான், போய் என்ன பண்றான், முங்குறான். முங்கிட்டு பாக்குறான், ஒண்ணுமே என்ன பண்ணல, நடக்கல. சொல்ல போனா அந்த இடத்துல கூட ஒரு வேலைக்காரன் தான் நாகமானுக்கு உதவி செய்யறான். இப்ப என்ன சொல்லிட்டாரு, ஒரு முங்காட்சி போட்டுட்டு வான்னாரு. ஒரு ப்ராஃபட் மட்டும் நாகமானுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு காரணமா இல்ல, அவங்க வேலைக்காரங்க கூட நாகமானுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு காரணமா இருந்தாங்க. ஒரு அற்புதமான சமூகம் உருவானும்னா, ஒருத்தர் என்னைக்கு வேல்யூ பண்றோமோ அன்னைக்கே ஒரு புதிய சமூகம் உருவாகி விட்டது என்றார். நீ கடவுள் என்ன பண்ற, பிரைஸ் பண்ற, God is good அன்னு கத்தரை வந்து ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு, இன்னொரு வாயால என்ன பண்ற, இவன்லாம் இருக்கானே, இவா இருக்காளே, இது என்ன வாய்டா, இது நார வாய், அது வேற வாய். சண்டே எல்லாம் என்ன பண்ணும், God is good குட்டுங்கிறதுலாம் வந்து காடுக்கே தெரியும். ஆனா அதோட மட்டும் நிப்பாட்டிக்காது, யார்கிட்டயாவது போய் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லு. இன்னைக்கு அப்படி சொல்லுங்க, இன்னைக்கே உங்க பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகுது. கடவுள்கிட்ட மட்டும் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, மனிதர்கள்ட்டையும் அதை சம்பாதிக்கணும். கடவுளுக்கு பிரியமா மட்டும் நம்ம நடந்துட்டா போதாது, மனிதர்களையும் பிரியப்படுத்தும்படியா அவங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு காரியத்தை நாம் செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆகாரத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை தேவன் மட்டும் தரல, விவசாயியும் சேர்ந்து தான் தந்திருக்கான். அவனையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சு தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்களை கீழே தள்ளினது யார் தெரியுமா, ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன். உங்களை மேல தூக்குனது யார் தெரியுமா, இயேசு என்கிற 2ஆம் ஆதாமாகிய ஒரு மனுஷன். கீழே பாதி பிரச்சனை தேவனால நேரடியா தீர்க்கப்படுதுன்னா, மீதி பிரச்சனை நீங்க மனுஷனை சந்திக்கும் போது தான் தீருது. இன்னும் 50% ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஆட்களை சந்திக்க தவிர்க்கிறீர்கள். ஆகையினால் இன்னும் 50% பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கை இருக்கு. தைரியமாக வந்து ஆட்களை சந்திங்க. ஆமென். பயப்படாதீங்க. நம்ம கடவுளை சந்திக்கும் போது நமக்கு என்ன நினைக்கிறோன்னா, ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆட்களை சந்திக்கும் போது என்ன இருக்கு, இருக்கு. ஆனால் தீர்வும் அங்கே தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை சந்திச்சா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு, ஆனால் உங்ககிட்ட தானே தீர்வும் இருக்கு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? மக்கள்கிட்ட தான் என்ன இருக்கு, தீர்வும் இருக்கு. கடவுள் நேரடியாய் உங்கள் வாழ்வை அவரால் சுகமாக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. பாஸ்டர் பாலசேகர் சொன்னார், கடவுளால் என்னை நேரடியாய் சுகமாக்க முடியாது என்று பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னு போய் சொல்லுங்க. அதான் உண்மை. ஏன்னா ஒரு மனிதனின் உதவியை கொண்டுதான் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை செய்ய முடியும். Without man, God cannot. நீங்க இல்லாம
அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். அவராக சிலது செய்கிறார், ஆனால் அது ஒரு 50% தான். ஆனால் இன்னொரு 50% என்ன பண்ணணும்? இன்னொருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வரணும், உங்களுக்கு உதவணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு உதவணும், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால் கடவுளுக்கு நெருக்கமாகவும் மனிதர்களை விட்டு தூரமாகவும் இருக்காதீர்கள். கடவுளுக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதே மாதிரி யாரோடையும் நெருக்கமாக இருக்கிறதுக்கு விரும்புங்க, மனிதரோடும் நெருக்கமாக இருக்க விரும்புங்க. அப்படி வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் திறக்காத கதவெல்லாம் திறக்கப்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. அதான் உண்மை. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற 50% பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சாவியை இங்கே இருக்கிற யாரோ கையில் வச்சுருக்கிறாங்க. இங்கே தான் இருக்கு. உங்கள் பின்னாடி இருக்கலாம், உங்கள் முன்னாடி இருக்கலாம், ஸ்டேஜில் இருக்கிறவர் கிடையாது, மைக் பிடிச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட கிடையாது. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் கையில் தான் அந்த சாவி இருக்குது. நீங்கள் அந்த ஆளை இன்னும் மீட் பண்ணல, இன்னும் அவங்களோட நீங்கள் பேசலை, யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த ஜேர்னியில் வரும்போது கரெக்டான ஆளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. கரெக்டான ஆளை உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்திப்பு என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நடக்க ஆரம்பிக்கும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி வெரி வைட்டல். யோசேப்பு ஜெயிலிருந்து எப்படி வெளியில் வந்தான்? யார் சொப்பனத்துக்கு பதில் சொன்னான்? தேவனுடைய கிருபையினால் அங்கே இருக்கிற 2 பேர் சொப்பனத்துக்கு அவன் என்ன பண்ணுறான்? பதில் சொல்கிறான். அதனால தான் அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. உண்மை தானே? அந்த 2 பேருக்கு சொன்னது தான் கடைசியில் எங்கே போய் சேர்ந்துச்சு? ராஜாவுக்கு போய் சேர்ந்துச்சு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். யோசேப்பு மற்றவங்க கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிற நிலைமையில் அவன் இருந்தானா? இருந்தானா? சொல்லப்போனால் அவன் கனவுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்கு. அவன் கனவு அரிக்கிட்டு நிமிந்து இருக்குன்னாங்க, நிமித்துட்டாங்க. என்ன பாஸ் நிமிந்து இருக்குன்னு பார்த்தேன், நிமித்திட்டாங்களே. இது நம்ம கடவுள் தந்த கனவா, இல்லை சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தூக்கத்தில் வந்த கனவா? ஒன்றும் தெரியலையப்பா. இப்படி சொல்லாமல் அவனுடைய பிரச்சனைகளுக்கே அவன் தீர்வை இன்னும் கண்டுபிடிக்காத போது அவன் இன்னொருவருடைய பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுகிறான். அது அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வாக மாறுகிறது. இப்போ இதை நான் வேற மாதிரி கூட பேசலாம். அவன் பல பிரச்சனையில் இருந்தபோது அவன் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாட்டா கூட அவங்க பிரச்சனைக்கு சொன்னான் பாருங்க, அதுதான் அவனுக்கு தீர்வாக மாறுச்சு. இங்கே இருக்கிற ஸ்பீக்கருக்கும் சவுண்டுக்கும் உங்கள் காதில் போச்சான்னு கூட எனக்கு தெரியல. கையை யாருக்கும் தட்டு, அப்புறம் நமக்கு புரியலன்னு நினச்சிக்குவான், அப்படின்னே தட்டிட்டாங்க நிறைய பேர். இப்போ இது வேற ஒரு எமோஷன் கொடுத்து என்னால் பேச முடியும். நிறைய பேர் பார்க்குறாங்க என்னையா நடக்குதுங்க. ஏன்னா சில நேரம் நம்ம ஸ்பீடாக இப்போ இது நீங்களும் நிறைய நேரம் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒருத்தர் சத்தமாக பேசுனா வல்லமையாக பேசுகிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதனால் பாருங்கள், சில நேரத்தில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அமைதியாக பேச வச்சுக்கேன், இன்றைக்கி ஒரு அபிஷேகமே இல்லைல்ல, அனாயிண்டிங்கே இல்லை, ஒன்றும் இல்லை, நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அவன் நம்முடைய மைண்டில் என்ன ஆயிருக்குன்னா, ஒருத்தர் சத்தமா இந்த நாளிலே இந்த வேலையிலோ அப்படின்ட்டோம்னா என்ன ஒரு அனாயிண்டிங் இல்லைங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் நான். பக்கத்தில் சொல்லுங்க, சத்தம் அபிஷேகம் அல்ல. ஆமேன். இது உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இல்லை. தீர்க்கதரிசியே அப்படி தான் நினச்சான். அப்படியே சூறாவளி காற்று அடிச்சிச்சு பாருங்க. உடனே தீர்க்கதரிசி என்ன நினச்சான்? இப்போ அந்த சூறாவளி காற்று மூலமாக யார் வருவா? தேவன் வரப்போகிறார். ஏன்னா காற்றுலாம் அடிக்குது, இலெல்லாம் உதிருது, அப்படின்னா ஹீரோயின் வரப்போகிறாங்க தானடா அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கற்பனை இருக்குது அவனுக்கு. அது என்னென்னா சாணியை கரைச்சிக்கிட்டு ஹீரோயினி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. என்னங்க இவங்களாம் ஹீரோயினி? அப்போ காற்றடிக்கலை, மழைலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மைண்டில். ஆனால் சூறாவளியில் பார்த்தா யார் இல்லை? சூறாவளியில் பார்த்தா யார் இல்லை? தேவன் இல்லை. அவர் தம்பி அப்படிங்கிறார். சும்மா கடவுளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி கடவுளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் தான்ப்பா தம்பி கடவுள் வந்திருக்கேன். நீங்களா கடவுளை இவ்வளோ சிம்பிளாக வந்துட்டீங்க?
நானும் ஏதாவது ஒரு மியூசிக்லாம் போட்டு டாம் டீம்னு வேறு மாதிரி வருவீங்கன்னு பார்த்தேன். இவ்வளோ எளிமையாக வந்துட்டீங்களே கடவுளே. இந்த சூறாவளிலாம் வந்தேன்னா உனக்கு ஒன்றுமே சில நேரம் புரிய மாட்டுக்கு. அதனால தான் சிம்பிளாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வெள்ளைச்சட்டை போட்டு உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கண்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன, இவ்வளோ எஃபெக்ட் கொடுத்தா என்ன நினைப்பீங்க? கண்டிப்பாக கடவுள். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் பெருங்காற்றில் மட்டும் வரமாட்டார், தென்றல் காற்றாகவும் வருவார். அப்படியே ஸ்மூத்தாக மெல்லிய. அங்கே பாருங்க, காற்றுக்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. ஹலோ. அடுத்தது, அதற்கு பின் காத்து, பூமி எதிர்ச்சி, அக்கினி, ஃபயர். ஃபயர்லையும் இல்லை. அதை எலியா கேட்டபோது தன் கொண்டான், கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. நல்லா பாருங்க, அந்த மெல்லிய சத்தம், அந்த ஜென்டில் வாய்ஸுங்கிறது எதில் இருக்கு? ஸோ மெல்லிய சத்தத்திலிருந்து கடவுள் அவங்க கூட என்ன பண்ணுறாரு, பேசினார். ஆமென். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? அதனால தான் இயேசு ஒரு அற்புதம் கூட ஒரே மாதிரி பண்ணலை, ஒரு அற்புதம் கூட சேமாக பண்ணவே இல்லை, வேறு வேறு மாதிரி தான் பண்ணுறார். ஏன்னா இவங்க ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் கையை வச்சு தொடுறாரு, இப்போ கண்ணு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மண் எடுத்து என்ன பண்ணுறாரு, காரி துப்பி குலைச்சி, ஒரு குலைக்க முடியும்னா எம்புடி துப்பியிருப்பார் பாருங்க. இல்லை பிசைகிற அளவுக்கு நான் எப்படி துப்பியிருப்பார் மட்டும் பாருங்க. பிசைஞ்சு கண்ணில் பூசி, இந்த மாதிரிலாம் பண்ணால் எத்தனை பேர் கண்ணில் பூசி, சரி என்ன நடக்கும், போய் அந்த குளத்தில் போய் கழுவு அப்படின்னா, அங்கே போய் கழுவுனா என்ன ஆகிடுது, கண்ணு சரியாயிடுது. வேற வேற மாதிரி பண்ணுறார். இப்போ நாகமான் இருக்கான்ல, அவன் எலிசாவை பார்க்க வரான். குஷ்டரோகம் இவனுக்கு. அவன் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு சொல்கிறா, என்ன சொல்கிறா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்கே போனோன்னா என்ன ஆகிடும், சுகமாயிடும் அப்படின்ட்டு. அப்போ கூட நீங்கள் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு இராணுவ தலைவனுடைய பிரச்சனையை அவள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் தீர்த்து வைக்கிறாள். உங்கள் வேலைக்காரி உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் மாற்றி கூட யோசிங்க, நான் சாதாரண வேலைக்காரி தாங்க. ஆமாம், நீங்கள் சாதாரண வேலைக்காரியாக இருந்தால் கூட ஒரு தலைவனின் பிரச்சனையை தீர்க்கிற ஆளாக நீங்கள் இருக்க முடியும். 50% யார் தான் அதில் காரணமாக இருக்கா, அந்த பெண். சொல்ல போனால் அவள் தான் முக்கியம். அவள் சொல்ல போய் தான் இவன் என்ன பண்ணுறான், யாருக்கிட்ட வரான், தீர்க்கதரிசிக்கிட்டே வரான். பாருங்க, சில பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே போனேன் இங்கே போனாங்க, யாரெல்லாமோ சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் பாருங்கள், இந்த சின்னதாக ஒன்று சொன்னாங்க, பண்ணம் சரியாயிடுச்சுமா. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய. அப்போ அவன் என்ன மைண்டில் நினச்சிட்டு வரான்னா, தீர்க்கதரிசி தானே, அவர் நம்ம மேலே கையை வைப்பார், தடவுவார், நம்ம என்ன ஆகிடுவோம், சுகமாயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வரான். ஏன்னா அவனும் நிறைய ஜெப கூட்டம், சுவிசேஷ கூட்டம், நற்செய்தி கூட்டம் அங்கங்கே ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறார் அவர். ஏன்னா ப்ராஃபட் என்ன பண்ணுவார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த ஆளை நான் பார்க்க கூட விரும்பலை. என்னங்க பண்ணோம், அந்த யோர்தானில் போய் ஒரு 7 வாட்டி முங்கிட்டு போக சொல். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் ஒரு இராணுவ தளபதி, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். நான் போவேன், என்னை தொடுவார், என்னை தடவுவார், இப்படி நினச்சிட்டு வர்றான் அவன். ஏன்னா இப்படித்தான் ஹீலிங் நடக்கணும்னு யாருடைய எக்ஸ்பெக்டேஷன். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, எல்லாம் சொல்லுங்க, தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படி தான் நாம் சில பிரச்சனைகள் தீரும்னு நமக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், பிரச்சனை தீரும், ஆனால் அதற்கான வழி வேற.
இப்போ நீங்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே வருவோம், அப்படியே கேட்போம், சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் இன்னைக்கு காலையில் என்ன சொல்கிறேன், அது மட்டும் போதாது, என்ன பண்ணணும், மீட் சம்மோன், ஒருத்தரை சந்திங்க, ஒருத்தருக்காக போய் ஏதாவது ஒரு விதத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்படிலாம் இல்லைங்க, வார்த்தையை கேட்பங்க, கரெக்டாக இருங்க அப்படின்னு ஒரு வசனத்தில் கூட கிடையாது. அப்போ கூட நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், அந்த வசனத்தையும் முழுசாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை, அங்கேயே பாருங்களேன், 50% உபதேசம், 50% ரிலேஷன்ஷிப். எத்தனை பேர் புரியுது? எல்லாம் சொல்லுங்க, 50க்கு 50. ஆமென். அப்போ இவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்குவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நீங்கள் உங்கள் பிரச்சனை இப்படிலாம் தீரணும் நீங்கள் ஒரு இது வச்சுருக்கிறீங்க, அது வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் வேறு விதமாய் பேசினால் அதை வேறு விதமாய் செய்யுங்கள். நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவன் வந்து என்ன எதுவும் தப்பாக எதுவும் நினச்சானா? நாகம்மா நினச்சல ஏதாவது தப்பு இருக்கா? அவன் என்ன நினச்சானா, அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, அவர் அந்நிய பாசெல்லாம் கொஞ்சம் பேசி ஏதாச்சும் பண்ணி நம்மள என்ன பண்ணுவார், தன் கையினால் அந்த இடத்தை தடவி. இப்போ நான் சில பேருக்கு வந்து அப்படியாங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக போங்க, மாறிடும் அப்படிமே அப்படி பார்ப்பாங்க. என்னையா அவர் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல், கொஞ்சம் கையை கீழே வைக்கக்கூடாதா, கொஞ்சம் அப்படியே ஏதாவது தடவக்கூடாதா, இன்னும் இல்லை. சில பேர் பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன், பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது வருது நடக்கு. இதில் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோடைய விஸ்டம் வந்து நமக்கு தேவை. தீர்வை பெறுகிறவர்களுக்கும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தீர்வை கொடுக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஒரே பேட்டர்னில் எல்லாருக்கும் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வேறு மாதிரி என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இந்த விஸ்டம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பிஸ்னஸ்லேயே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஊழியத்திலையும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். இன்னைக்கு மக்கள் தோக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரே ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான். அப்படி கிடையாது. சில பேரை கூப்பிட்டு தேவையில் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், தைரியமாக போங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்தால ஒருத்தர் அதே தான் வந்து என்கிட்ட சொல்லுவார். நான் சொல்லுவேன், தேவையில் இருக்கீங்களா, கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்பேன். அவர் பார்ப்பார், அவருக்கு மட்டும் வேறு மாதிரி சொன்னார், நம்மக்கிட்ட இப்படி கேட்குறாரு, ஏன்னா நீங்கள் கொடுக்கலன்ட்டு சொல்லிட்டு இருக்காருல்ல. இப்போ நான் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சால் செட் ஆகாது. சிலருக்கு வார்த்தையை சொல்லணும், சிலருக்கு மாற்றத்தை சொல்லணும், சிலரை செய்ய வைக்கணும், சிலரை விசுவாசிக்க சொல்லணும், சிலரை கொடுக்க சொல்லணும். ஏதோ ஒன்று, லெட் பை த ஸ்பிரிட். ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளின் தீர்வுகளையும் என்ன பண்ணுவார், அனுப்புவார். அதை கேட்டால் தான் மக்களுக்கு சொல்ல முடியும். மக்களும் என்ன பண்ணிக்க கூடாதுன்னா, என்ன எனக்கு வேற மாதிரி சொல்கிறாங்க, உங்களுக்கு வேற மாதிரி தான் சொல்லணும், ஏன்னா உங்கள் பிரச்சனை வேற, அதுக்கு தீர்வுகளும் வேறையாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நிறைய நேரம் இப்படி தான் என் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுதுன்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டே வைக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுதானா இல்லை வேற வழி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு காலையிலே பேச ஆரம்பிச்சிருவார். இன்னைக்கு காலையிலே பேச ஆரம்பிச்சிருவார். ஆமாம் மக்களே, அதை கொஞ்சம் வேறு மாதிரி தான் செய்யணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை அப்ரோச் பண்ணணும், இது இப்படி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு ஏதோ ஒரு புதிய வெளிச்சத்தை, ஒரு புதிய வெளிப்பாட்டை அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். மக்கள் ஆகும்னா என்ன நினச்சிடறாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் சொல்லுவேன், எல்லா ஜெபமும் பண்ணலாம், ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் தீர்வு கிடையாது. இதை மட்டும் தனியாக எடிட் பண்ணிக்கோங்க பாஸ். எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் தீர்வு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் தீர்வு கிடையாது. நம்புறீங்களா? கள்ள உபதேசம் மாதிரி இருக்கா, அந்தி கிறிஸ்துவின் சத்தம் மாதிரி இருக்கா? எல்லா பிரச்சனைக்கும் ஜெபம் தீர்வுனா அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? ஏன்னா பைபிள்லே போடலை எல்லா விஷயத்துக்கும் ஜெபம் தீர்வுன்ட்டு. நிறைய பேர் பார்க்குறாங்க,
நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? இது ஏற்கனவே இந்த சர்ச்சை பற்றி நிறைய பேசிக்கிறாங்க வெளியில். எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. பைபிளே அப்படி சொல்லலைங்க. அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வுன்னு சொல்லலை. ஒருத்தங்க வந்தாங்க, உண்மையிலே குழந்தையே இல்லை என் மருமகளுக்கு, ஜோம் பண்ணிக்கோங்க, எப்படியாவது இந்த வருஷம் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த வருஷமும் வந்தாங்க, அதே மாதிரி சொன்னேன். எனக்கே டவுட் ஆகிடுச்சு, என்னடா நம்ம ஜபத்துக்கு வேல்யூவே இல்லையா, மதுரைக்காரனுக்கு வந்து சோதனையை பாரு அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து என்னம்மான்னு கேட்கேன், என் பையன் வெளிநாட்டிலலாம் இருக்காப்புல அப்படிங்க. சரியா போச்சு, அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்காங்க, அவன் மருமகா இங்கே இருக்காங்களாம், என்கிட்ட பிள்ளைக்காக ஜோம் பண்ண வராங்க. இதை முதல்ல சொல்லியிருந்தா விசாவை கேன்சல் பண்ணிட்டியாவது அதை வர்றதுக்கு ஒரு ஜோம் பண்ணியிருப்பேன் நான். கத்தரால் கூடாது என்ன பிரதர் இருக்கு, ஜோம் பண்ணுங்க அப்படிங்க. அப்போதான் ஏமா நான் இல்லை, 100 டீச்சர்ஸ் வந்து ஜோம் பண்ணாலும் உங்கள் பையன் வந்து இங்கே வந்தாதான் அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்கும். தேவதூதன் வந்து சொல்கிறான் சகரியாட்ட, உனக்கு குழந்த என்ன பண்ணும், பிறக்கும். பைபிளில் போட்டிருக்குது, அவன் தன் ஆசாரிய ஊழியத்தை முடித்து அவன் எங்கே போனான். அதனால தான் யோவான் வெளியில் வந்தார். ஒன்றுமே புரியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? சூப்பரான ஆட்களுங்க நீங்கள். என்ன பேசுகிறீங்க, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது பிரதர், ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு. பரவாயில்ல. அப்போ அப்படி தான் நடந்துச்சு. இப்போ புரியுதா? ப்ரேயர் வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடையாது, ஆனால் ஜெபம் நிச்சயமாகவே தீர்வை ஏற்படுத்துகிறது. இப்போ ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொன்னா, ஜெபம் வல்லமை இல்லைன்னு சொன்னா, ஜெபத்தில் தீர்வே இல்லைன்னு சொன்னா, ஜெபத்திலும் தீர்வு இருக்கிறது. ஆனால் எல்லா விஷயத்தையும் ஜெபத்தால் சரி செய்ய முடியாது முடியாது முடியாது. சில இடத்துல எழுதி போட்டிருக்காங்க தெரியுமா, ஜெபமே போட்டிருக்காங்களா? பைபிள்லே இல்லையா, கட்டல்லே இல்லை. ஆடா பாவிகளா, பைபிள்லே கிடையாது அது. அதைத்தான் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? பைபிளில் ஜெபமே ஜெயன் என்ன பண்ணல, போடல. இந்த போடாததெல்லாம் நம்பிக்கிட்டு நாமளே ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வரணும். அந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும். நீங்களே ஒன்றை யோசிச்சுக்கிட்டு அது வாழ வைக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசு வந்து, தம்பி இது ஜோம் பண்ணா வேலைக்கு ஆகாது, ஏன்னா விசுவாசம் ஜோம் பண்ணா வர. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17, faith cometh by the word of God, faith by hearing and hearing by the word of God. அப்போ ஜெபம் வந்து எதனால வராது? ரொம்ப நாள் நான் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் பிரதர் அப்படின்னா அது வராது. இப்போ இப்படி சொன்னதுனால ஜெபத்தை நம்ம குறைச்சிட்டோமா? ஏங்க, இந்த பஸ் இந்த ஊருக்கு போகாதுன்னா அந்த பஸ் எந்த ஊருக்குமே போகாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஊருக்கு அதில் போக முடியாது, ஆனால் அது என்ன பண்ண முடியும், வேற ஒரு ஊருக்கு போகும். அப்போ விசுவாசத்துக்கு என்ன பண்ணணும்? விசுவாசத்துக்கு ஜெபம் பண்ண முடியாது. விசுவாசத்துக்கு வரணும்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் உள்ளே வர ஆரம்பித்து விடும். எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு கிடையாது. ஆமென். வேற வேற மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறான், தடவியாகிலும் அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவார், கையை வைப்பார், நான் என்ன ஆகிடுவேன், சரியாயிடுவேன். ஆனால் அப்படி ஆகலை. அவர் கூப்பிட்றார், கூப்பிட்டு இந்த யோர்தானில் போய் என்ன பண்ணு, 7 வாட்டி முங்கு அப்படின்ட்டார். அவன் புலம்பிட்டே போகிறான் பாருங்க நாகமான். எங்கள் ஊரில் தாமரன் பெண் இல்லையா? எங்கள் ஊரில் இல்லாத, பாவநாசத்தில் இல்லாத தண்ணியா? ஊரில் இருக்கிற 50 பேரும் பாவநாசத்தில் வந்து முங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு அப்படித்தான் தோணுது. எங்கள் ஊரில் அங்கே பாருங்க, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி உக்கிரத்தோட நான் பேசல, அவன் சொன்னது தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன் நான். எங்கள் ஊரில் தண்ணி இல்லையா? எங்கள் ஊரில் அந்த 6 பேர்லாம் சொல்கிறாங்க, அப்னாவும் பர்பாருங்கிற மாதிரி இருக்கு.
இந்த 6 பேரானே தெரியல. கங்கா, யமுனா, சரஸ்வதி, இப்படி எவ்வளோ நதிகள் ஓடுகிற நம்ம ஊரில் இவ்வளோ இருக்க, இஸ்ரவேலில் போய் அந்த இதில் குளிக்கிறதா என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிறான். அப்போனா இவன் என்ன நினைக்கிறான்னா, இது இப்படி தான் தீர்வு வரும்னு யோசிக்கிற அவனுடைய வாழ்க்கையில் கண்ணு அப்படி கிடையாது, இது வேற அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆன்சர் வருது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், போய் என்ன பண்ணுறான், முங்குறான். முங்கிட்டு பார்க்குறான், ஒன்றுமே என்ன பண்ணல, நடக்கலை. சொல்லப்போனால் அந்த இடத்துல கூட ஒரு வேலைக்காரன் தான் நாகமானுக்கு உதவி செய்கிறான். கவனிச்சிங்களான்னு தெரியலையே. இப்போ 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 கவனிப்பீங்க பாருங்க. இனிமேல் நீங்கள் மனுஷங்களை ரொம்ப மதின்னு மதிப்பீங்க பாருங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, ஊழியக்காரர்னா நான் என்ன மாதிரி ஆள் நினச்சிக்காதீங்க, வேலைக்காரனுக்கு பைபிளில் ஊழியக்காரன் இருக்கும். சரியா? இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. முதல்ல இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது யாரு? யாரு? 10 பாத்திரம் தேய்க்கிற பத்மா சொல்லி தான் இந்த இன்ஃபர்மேஷனே அவனுக்கு தெரியும். இப்போ அதை கேட்டு தான் எங்கே வந்தான், தீர்க்க தரிசிக்கிட்டே வந்தான். இப்போ தீர்க்க தரிசி ஒன்று சொல்லிட்டாரு. இப்போ அவனுக்கு கன்வின்ஸ் ஆகலை, கோபமாக இருக்கான். எண்ணத்தை போட்டு செழிப்புக்கு ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா 50% வருமானத்தில் கொடுத்துருங்கிறாரு. எனக்கு டென்ஷனாக இருக்கு. ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, ஒரு வழிமுறையை கேட்கும்போது உடனே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பேசினேன்னா ஒரு எதிர்ப்பு உணர்வு உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரும். இப்போ சண்டே ஒன்று கேட்குறீங்க, என்ன அது பிரதர் என்ன இப்படி சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் வளர மாட்டீங்க. நீங்கள் ஒருத்தர் சொல்லுவீங்க, அவர் வந்து ஒன்று சொல்லுவார், அவர் பெரிய பிரசங்கியார் என்னை விட, ஏன்னா நான் சொல்லி நடக்காது அவர் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு அப்புறமும் ஒரு பெரிய பிரசங்கியாரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. ஆமென். கவனம். இப்போ பாருங்கள், அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, எவ்வளோ தாழ்மையாக பேசுகிறான் பாருங்க. இது வந்து பிரசங்கத்துக்கு அப்புறம் நடக்கு. தகப்பனே, தாயே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? அவர் வேற ஏதாவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க, செய்வீங்க. அவர் அப்படி என்ன சொல்லிட்டாரு? முடிஞ்ச உடனே ஒருத்தர் பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு தானே சொன்னார். அப்படி என்ன சொல்லிட்டாரு? இப்படிதான் இப்படி பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை. புரியுதா உங்களுக்கு? இப்படி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வைங்களேன். நீங்க புறப்பட்டு வந்தது உண்மை, அவர் சுகமாக்குவார்னு அந்த பெண் சொன்னது உண்மை, ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்காமலே போயிடுவீங்க. இப்போ நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டுட்டும் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். இப்போ என்ன சொல்லிட்டார்? ஒரு முங்காச்சி போட்டுட்டு வான்னாரு. ஒரு முங்காச்சி போடுறதுக்கு எதுக்கியா இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க? எத்தனை வாட்டி குளிச்சிருப்பீங்க, போய் ஒரு முங்க போட்டு வந்துடுங்களேன். இது என்ன பெரிய விஷயம்? அப்போ ஒரு ப்ராஃபட் மட்டும் நாகமானுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு காரணமா இல்லை, அவங்க வேலைக்காரங்க கூட நாகமானுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு காரணமா இருந்து. நான் சொல்றேன், இங்க நிறைய ப்ராஃபட் மட்டும் வேணும்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி பேசுற நிறைய சர்வெண்ட் ஹார்ட் உள்ள ஆட்களும் அவசியமா இருக்கிறார்கள். அதனால நீ நல்லா யோசிங்க. ஒரு ஸ்டோரியை எப்படி படிக்கிறது, ஒரு ஸ்டோரியில் எப்படி நடக்குது, எப்போவுமே மொத்தமாக வச்சு பார்க்கணும். அப்போ தான் எல்லாமே வேல்யூவாக தெரியும். நீங்கள் மொத்தமாக வச்சு பார்க்கலன்னா ஸ்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியும், இல்லைன்னா மைக் பிடிச்சிருக்கிற ஆள் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். கிடையவே கிடையாது. இந்த மைக் பிடிக்கிற ஆள் மைக் பிடிக்கணுன்னா நிறைய பேர் போய் கலப்பையை பிடிக்கணும். அவங்க போய் கலப்பையை பிடிக்க போய் தான் நான் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். இட்ஸ் அ கம்யூனிட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கம்யூனிட்டி. என்னது கம்யூனிட்டியா? அது இல்லை, யாரை பார்த்து எடுத்துட்டு என்னங்க கம்யூனிட்டிங்க? கம்யூனிட்டி அப்படின்னா என்ன? சமூகம். எல்லாம் சொல்லுங்கள், சமூகம், உறவு. ஆமேன். ஒன் another. ஆமேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தேவையாக இருக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும். இது புரிஞ்சுக்கோங்க.
நம்ம வழக்கமான தளத்தில் தீர்வை தேடுறோம். ஆனால் தீர்வு நாம் தேடாத ஒரு பக்கத்தில் இருக்கு. எப்போ பார்த்தாலும் மேலே இருக்குவான் பார்த்துக்குவான்னா, கட்லிக்கில் ஒருத்தர் இருக்காங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்கிறது? எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னா, கட்லிக்கில் ஒருத்தர் இருக்காங்களா? எப்படி இதை பெருசாக நினைக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு பகுதி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம்? கவனிக்கணும். அதை கவனிக்கலைன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்திலே இருந்துக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையை நிரப்பணும்னா நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறார்கள். இதை நான் சொல்லலை, கடவுளே சொன்னார். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. ஆமென். ஏன் தனிமையாக எங்கே இருக்கான்? ஆண்டவர் தான் இருக்கார்ல. அப்போ ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? என்னங்க இவ்வளோ மிரட்டி கேட்டால் நாங்கள் என்ன சொல்லாமல் இருந்தாருங்க? அப்படி இல்லை, நிஜமாக சொல்லுங்கள், ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? ஆதாம் கூட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? அப்போ தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு ஏன் சொன்னார்? அதான் நீர் போதும், நீர் மாத்திரம் போதும். இந்த பாட்டு ரொம்ப பாடுறவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு வேற யாரும் வேண்டாம், வேற யாரும் எனக்கு தேவையில்லை, ஆண்டவரே நீர் போதும். இவங்க பூரா டிப்ரெஷனில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க தேவன் வைத்த ஒரு பாதியை தான் புரிஞ்சிருக்காங்களே தவிர இன்னொரு பாதி என்ன பண்ணல, புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னொரு பாதி யாருன்னா அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான், மனுஷியாக இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்போ அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு, இதோ நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஏவாளை உண்டாக்கினார். ஆமென். சூட்டபுள் ஹெல்ப்பர். எல்லாம் சொல்லுங்க, சூட்டபுள் ஹெல்ப்பர். அப்போ ஆண்டவர் ஹெல்ப்பர் கிடையாதா? கர்த்தர் சகாயர் கிடையாதா? கர்த்தர் சகாயர் தான். ஆனால் கர்த்தரே சகாயம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் செய்ய முடியாததை செய்யும்படிக்கு ஒரு மனைவியை தேவன் தந்திருக்கிறார். அதை கர்த்தர் செய்ய முடியாது. பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க, மனைவி செய்கிற சில விஷயத்த கர்த்தரால் பண்ண முடியாது பாஸ். அது கர்த்தருக்கே தெரியும் பாஸ். இப்போ இந்த மாதிரி சில ட்ரூத்லாம் பேசும்போது பதறும் உங்களுக்கு. ஐயோ தேவதூஷணம் பேசுகிறாரோ அப்படின்ட்டு. எல்லாம் பேசலை, நான் கரெக்டாக பேசுகிறேன். நான் ஒரு புரிதல் இருந்து பேசுகிறேன், குழப்பத்திலிருந்து பேசலை. கர்த்தருக்கே தெரியும். கர்த்தர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், கர்த்தர் ஒன்றும் வருத்தப்பட மாட்டார். ஓ என்ன குறைச்சிட்டிங்களா நீங்கள் அப்படி கத்த மாட்டார். ஆவியானவர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். பேசுப்பா, நல்லா பேசுப்பா, இதுதான்ப்பா ஒருத்தனுக்கும் புரிய மாட்டேன், நானும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா, உனக்கு புரியவே மாட்டேங்குப்பா அப்படின்னு ஆவியானவர் இன்னைக்கு பலமாக அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் பார்க்குறாங்க எங்கே ஆடிட்டு இருக்காருன்ட்டு. உள்ள இன்னைக்கு வேலை மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. எனக்கு தெரியும் எதில் ஆவியானவர் இருக்கிறாருன்ட்டு. நீங்கள் வேறு மாதிரி தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டார். எனக்கு தெரிவார் ஆவியானவர், எனக்கு நல்லா தெரிகிறார் ஆவியானவர். யார் யாருக்குள்ளே போய் என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு ரொம்ப அழகாக தெரியுது எனக்கு. மனுஷன் தனிமையாக இருக்குது நல்லதல்ல அப்படின்னு சொல்லும்போது கடவுள் இல்லையா? கடவுள் இருந்தார். ஆனால் நான் இருப்பேன்ப்பா, ஆனால் நான் இருந்தால் உனக்கு பத்தாதுப்பா, உன்னை அப்படியே குடஞ்சி உன்னை வேலை வாங்குறதுக்கு ஒருத்தி அனுப்ப போகிறேன், அவள் வந்தாதான் அவள் கொடுக்குற குடைச்சல்ல நீ சூப்பராக மாறிடுவ. இப்போ இது கூட ஒரு மாற்றம் தான். என்ன மாற்றம்னா, வழக்கமாக பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க அழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஆக உள்ள முடைந்து கதறி கொண்டு அப்படின்ட்டு. இப்போ சிரிப்பு சத்தம் கேட்கு. இப்போ நிறைய பேருக்கு இதுதான் பிரதர் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க அழுவாங்க, ஆனால் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க என்ன பண்ணுறாங்க, சிரித்து கொண்டிருக்கிறாங்க. இது இந்த நாகமான் குஷ்டரோகி தடவுற கோஷ்டியா நீ, தடவி ஆகிலும் போயா, கர்த்தர் அவர் வழியை மாற்றி எவ்வளோ நாளாச்சு, நீ அதே தடவாருன்ட்டே இருக்கிய. இல்லை 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 இல்லை, உன்னை மாதிரி ஆட்களின் பெருமையை உடைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த மாதிரி மாற்றியே பண்ணுறார். ஆமேன். நீங்கள் திடீர்னு இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம்னு வைங்களேன், அடுத்த வாரம் நான் அந்த பக்கம் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆயிரும், பலிப்பீடத்தை மாற்றிட்டாங்க பிரதர், பலிப்பீடத்தை மாற்றிட்டாங்க, அங்கே பின்னாடி இருக்கிற இடத்த இப்போ இதாக மாற்றிட்டாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் நம்ம செட் ஆகிட்டோன்னா அவர் மாற்றிடுவார். ஏன்னா அப்படி செட் ஆக அவர் என்ன பண்ணல, விரும்பலை. எப்போல்லாம் மேகம் நகருகிறதோ அப்பொழுது கூடாரமும் நகர வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா, நல்லா இருக்கே இங்கேயே உட்காந்துருவோம், மோசைக்கு ஒரு கூடாரமும்
எலியாவுக்கு ஒரு கூடாரமும் இயேசு ஐயாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டு மேலேயே நாம் வந்துருப்போம். மேகமே அவர் சொன்னார், தம்பி மண்டையில போட்டுருவோம், கீழே இறங்கிப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செட்டில் ஆயிடாதீங்க, மூவ். ஆமென். ஆவியானவரால் நடத்தப்படுங்க. லெட் பை த ஸ்பிரிட். சொல்லுங்க, ஆவியினால் நடத்தப்படுங்கள். ஆமென். உங்களை ஹோலி ஸ்பிரிட் வித்தியாசமாக நடத்துவார், புதுமையாக நடத்துவார். ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி உங்களை செய்ய வைப்பார். நாம் யாருமே இந்த இந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்பான்டேனியன்ஸாக ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற அதில் வாழாததுனால தான் வாழ்க்கை போர் அடிச்சிருது. அதே செஞ்சதையே செஞ்சு பண்ணதையே பண்ணி அதனால் ஒரு மாதிரி ஆகி போயிருது. ஆனால் அதனால தான் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, புறப்பட்டு வருகிற வார்த்தை. நாட் ரிட்டன் வேர்ட், இட்ஸ் a rhema word. It's not logos, it is rhema. It is not a written word, it's a spoken word. It's a timely word. அப்போ இப்போ பாருங்களேன், நான் ஏதாவது குறிப்பிலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷம் ஆகுது. எந்த குறிப்புமே என்கிட்ட கிடையாது. ஆனால் கூட பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா அது அப்படி இது எப்படி பண்ண முடியும்னா, இது அப்பத்தை சூடாக ஃப்ரெஷ்ஷாக சுட்டு அப்படியே மக்களுக்கு பரிமாறுகிற ஒரு நேரமாக அது இருக்கிறது. ஆமென். த ஃப்ரெஷ் பிரெட். தேவ சமூகத்தில் அப்பங்கள் சுட சுட வைக்கப்படுகிறது போல ஆவியானுடைய பிரசனத்திலிருந்து அப்போதைக்கு அன்னைக்கு இப்போ தேவையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இப்படி ஒரு புரிதல் எனக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி இவ்வளோ பேருக்கு இது தேவைன்னு ஒருத்தர் சொல்ல முடியும்? இது ஒரு ஆளுக்கு சொல்கிற ப்ராஃபஸி அல்ல, வந்த எல்லாருக்கும் ஒரே பிரசங்கத்தில் ப்ராஃபஸி. இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு இப்படி அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னாலே நமக்கு எப்படி இருக்குது? இப்போ அப்படி பண்ணால் நீங்கள் அதை பெருசாக நினைப்பீங்க. ஆனால் அது பண்ணணும், அதையும் செய்யணும். ஏன்னா சில பேர் இருப்பான், இப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு செட் ஆகாது. இப்படி யாரையாவது கூப்பிட்டு அவங்களை என்ன பண்ணணும், சொல்லணும். சொன்ன உடனே என்ன ஆகும்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆளை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் இதை அனுப்புகிறாருன்னா அதுவும் ஆவியானுடைய செயலாகவே இருக்கிறது. ஆமென். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் மிஸ்ஸிங். ஒருத்தர் கூட இதில் மிஸ் ஆகவே இல்லை, ஒருத்தர் கூட இதிலிருந்து தப்பவே முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளிலிருந்து வாலிப பிள்ளைகளிலிருந்து பிஸ்னஸ்மேன்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அப்படியே கவர் பண்ணி இதுதான் தேவை அப்படின்னு பேச வைக்கிறதும் ஆவியானுடைய செயலாகவே இருக்கிறது. நமக்கு ஏதோ ஒன்று பெருசுன்னு சில நேரம் ஆயிடுது, அதனால தான் பிரச்சனை. பாருங்கள், எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்குது. உங்களுக்கு மதிப்பு இருக்குது, உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்குது, தண்ணிக்கு மதிப்பு இருக்குது, பெட்ரோலுக்கு மதிப்பு இருக்குது. ஆமென். பெட்ரோல் தான் மதிப்புன்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் தாகமாக இருக்குது, கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்க அப்படி சொல்ல முடியாது. இப்போ என்ன தான் தேவை? தண்ணி தான் தேவை. இல்லைங்க 100 ரூபாங்க, 100 ரூபான்னா குடிச்சிட முடியுமா? குடிக்க முடியாது. அப்போ தண்ணிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு அற்புதமான சமூகம் உருவாகணும்னா ஒருத்தர் என்னைக்கு வேல்யூ பண்ணுறோமோ அன்னைக்கே ஒரு புதிய சமூகம் உருவாகிவிட்டது என்றார். ப்ராஃபட் மட்டும்தான் மதிப்பானவன் சொல்லிட்டதுனால எல்லாரும் ப்ராஃபட்டாக ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ நானும் ராவடி தான், நானும் ப்ராஃபட் தான், நானும் ப்ராஃபட் தான், நானும் ப்ராஃபட் தான். டேய் நீ இல்லைடா, இல்லைங்க நானும் ப்ராஃபட்டு தாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ப்ராஃபட்டுங்கிற ரோலில் தான் பெருசாக பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ப்ராஃபட் பண்ண முடியாததை 2 வேலைக்காரங்க பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. நாளை இந்நேரம் சமாரியாவில் இருக்கிற பஞ்செல்லாம் மாறும்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு பைய நம்பலை. 4 குஷ்டரோகிகள் தான் அந்த தேசத்தின் காரியத்தையே மாற்றினார்கள். ஹலோ, 4 பிச்சைக்காரர்கள் ப்ராஃபட் சொல்லி நம்பாத கூட்டம் 4 பிச்சைக்காரன் சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சான்னு தெரியல. இதுக்கு மேல எப்படி உங்களுக்கு சொல்றது? யூ மீன் பெக்கர்? எஸ். ப்ராஃபட் சொல்லி ப்ராஃபட் சொன்னார் நாளைக்கு இந்நேரம் இதுப்பெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் அதை யாருமே என்ன பண்ணல, நம்பலை. ஸ்பெஷலாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்பவே இல்லை. உன் மேலே நடந்தே போவாங்க அப்படின்ட்டான். ஆனால் 4 குஷ்டரோகிகள் வந்து தான் சொன்னாங்க, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நேற்றுக்கே தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சு, நம்பலைல்ல.
இப்போ நம்ம தான் போகணும். நம்ம எதுக்கு போகணும்? தீர்க்கதரிசி சொல்லியே கேட்கல, நீங்கள் எதுக்கு போகணும்? தீர்க்கதரிசி சொல்லி கேட்காதத நீங்கள் சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் அந்த அற்புதத்தை கண்ணால் பார்த்தவங்க, கண்ணால் பார்த்தவங்க. ஆமென். பைபிளில் போட்டிருக்குது, இயேசு செய்த காரியங்களை பார்த்து நம்பாத அநேகர். பைபிளில் போட்டிருக்குது, லாசர் வீட்டுக்கு பெரிய கூட்டம் வந்துருந்துச்சான், இயேசுவை பார்க்க இல்லையா அப்படின்னே எழுதியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படி சொன்னால் கஷ்டமாக இருக்காதா? இயேசுவுக்கு கஷ்டமாக இல்லையா? அதனால தான் எழுதி வச்சுருக்காங்க. அங்கே யாரை பார்க்க வந்தாங்களாம்? இயேசுவை பார்க்க வரல, யாரை பார்க்க வந்தாங்களாம்? உயிரோடு எழுந்த லாசரை பார்க்க வந்திருக்காங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருங்கிறது 50%னா உங்களுக்காகவே ஒரு கூட்டம் வரும். எப்படி போட்டிருக்கு பாருங்க, யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, சவுண்டா வாசிங்க, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, கடவுளுக்காக மாத்திரம் அல்ல, இயேசுக்காக மாத்திரம் அல்ல. நிறைய நேரம் சொல்லுவாங்க இல்லையா, நான் உங்களுக்காக வரல, இயேசுக்காக வந்திருக்கேன், இயேசு கத்தருக்காக நான் வந்திருக்கேன். என்ன எப்பவுமே கத்தருக்காகவா? யார்டா விடுறீங்க ரீலு? இது முதல்ல பைபிள் டேம்ஸே கிடையாது, இது பைபிள் லாங்குவேஜே கிடையாது. பைபிளில் கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னே பவுல் சொல்லலை. அந்த அம்மாவை வாழ்த்துக்கிறேன், இவனை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் ஃபுல்லாக பாருங்க, எத்தனையோ ஆளை வாழ்த்தி எழுதியிருக்கிறார். வெறும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலை. பைபிள் வந்து கத்தருக்கு ஸ்தோத்திரத்தில் முடியலை. நிருபங்களை பாருங்க, அவ்வளோ பேரை பால் வந்து கோட் பண்ணி அத்தனை நபர்களை அதில் கொண்டு வந்து இவருக்காக நன்றி, இவருக்கு, இவங்களுக்கு இப்படிலாம் நிறைய போடுறார். கத்தருக்கு மாத்திரம், கத்தர் ஒருவரே அப்படின்ட்டு. அப்புறம் பக்கா பெந்தேகோ சேவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வாங்க துரத்தி விட்றேன் நான். கத்தர் மாத்திரம் அப்படிலாம் போடல. எப்படி போட்டிருக்கு பாருங்க, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோர்ந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள் என்பதுதான் முழுமையான பிரசங்கமாக இருக்கிறது. not because of Jesus, not only because of Jesus, wow, not only because of Jesus, but they also might see Lazarus. Amen. நான் சொல்றேன், கடவுளுக்காகத்தான் கூட்டம் வருங்கிறது இல்லை, உங்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை ஜனங்கள் வருகிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதில் தான் கடவுளுக்கு பெருமை. உங்கள் பிள்ளை வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுச்சு, ஆனால் உங்களையே ஆட்கள் பார்க்கவே வர்றாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை அந்த பிள்ளைக்கு தான் எப்படி இருக்கும்? தம்பி தள்ளிப்பாப்பா, அப்பாவை பார்க்க வந்திருக்கேன், தம்பி தள்ளிப்பாப்பா, அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். அப்போனா அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும், இல்லை அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஒருத்தர் அவங்க அப்பா, அந்த அப்பாட்ட, சார் இன்னைக்கு உங்களை பார்க்க வரல, உங்கள் பையனை பார்க்க வந்திருக்கோம்னா உண்மையான தகப்பனுக்கு அன்னைக்கு தான் பெரிய சந்தோஷம். சும்மா வாய்க்கு வாய் கத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லாதீங்க. சில மனுஷங்களை சொல்லி அவங்களும் நல்லவங்கன்னு சொல்லுங்க, அதுதான் உண்மையான ப்ரைஸ். இல்லைன்னா அதுக்கு பேர் ப்ரைஸே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கத்தர் நல்லவர், அப்போ மற்றவங்களாம் கேட்டவங்களா? கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், அது என்ன கத்தர் நல்லவர்? நோ 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 நோ, டோன்ட். அது அந்த லாங்குவேஜை உடைங்க முதல்ல, பிரேக் தட் லாங்குவேஜ். யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படி? பைபிளில் யார் அப்படி பேசுனா? அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் கத்தர் நல்லவர் அப்படிலாம் சொல்லலை. யாக்கோபு சொல்கிறாரு பாருங்க, ஒரு வாயால் நீ கடவுளை என்ன பண்ணுற? ப்ரைஸ் பண்ணுற. என்ன ப்ரைஸ் பண்ணுற? வாவ், காட் இஸ் குட், டன் டன் டன், காட் இஸ் குட் ஆல் த டைம், காட் இஸ் குட் அப்படின்னு கத்தரை இருந்து ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு, இன்னொரு வாயால் என்ன பண்ணுற? இவன்லாம் இருக்கானே, இவா இருக்காளே, டேய் இது என்ன வாய்டா? இது நார வாய், அது வேற வாய், அது சண்டே வாய். சண்டே எல்லாம் என்ன பண்ணும்? காட் இஸ் குட், காட் இஸ் குட்டுங்கிறதுலாம் வந்து காடுக்கே தெரியும். அவர் சொல்லுவார், நான் ரொம்ப குட்டுன்னு எனக்கு ரொம்ப தெரியும்ப்பா, ஆனால் அந்த பைய குட்டுங்கிறதான் தெரிய மாட்டேங்குது, அவன்கிட்ட போய் சொல்லு, யூ ஆர் குட் அப்படின்னு போய் சொல்லு, அதுதான் அவசியமாக இருக்குது. எப்படி தெரியுமா? கடவுள்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா சரி சொல்லலாம், நீர் நல்லவர், வல்லவர், நீர் பெரியவர், சிறந்தவர், பாப்பர், பரவாயில்ல, சரி சொல்லிக்கோ, சூப்பர். ஆனால் அதோட மட்டும் நிப்பாட்டிக்காத. இன்னொரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு என்ன?
யார்கிட்டயாவது போய் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அப்படி சொல்லுங்கள். இன்றைக்கே உங்கள் பிரேக் த்ரூ பாருங்க. இந்த ஆகாரத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை தேவன் மட்டும் தரல, விவசாயியும் சேர்ந்து தான் தந்திருக்கான். அவனையும் கொஞ்சம் மைண்டில் வச்சு தேங்க்ஸ் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் கை தட்டாட்டானாலும் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. விவசாயி மட்டும் யோசிக்கலைன்னா உங்கள் கையில் ஒன்றுமே வந்திருக்காது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாப்பிடும் போதெல்லாம் உங்கள் மைண்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிடுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மட்டும் ஸ்தோத்திரம் இல்லைங்க. அந்த சாப்பாடு வர்றதுக்கு கர்த்தர் மட்டும் காரணம் இல்லை, விவசாயி காரணம், அதுக்காக போய் செஞ்ச எத்தனையோ பேர் காரணம், அங்கே எத்தனையோ நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்காகவும் ஸ்தோத்திரங்கிறத சேர்த்து சொல்லிடுங்களேன். சொல்லப்போனால் பைபிளில் கள்ள நோட்டு மாதிரி ஒரு சைடு மட்டும்தான் படிச்சிருக்கீங்க, இன்னொரு சைடு படிக்கவே இல்லை. இன்னும் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாருங்கள். ஐயோ, வெறும் தலை பக்கம்தான் படிச்சிருக்கோம், பூ சைடு படிக்கவே இல்லையே. இனிமே உங்கள் நோட்டு செல்லும், இனிமே உங்கள் வாழ்க்கை, உங்கள் சொல் வெல்லும். ஸோ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க லாகாது. ஏன்? அர்த்த வசனம், ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ. இது சொல்லிட்டு இது எதுக்கு சொல்றாரு? அதுக்கு முதல் வசனம் அந்த 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 இது ஆரம்பிக்கல. அதில் எப்படி ஆரம்பிக்கும்? மனுஷனை என்ன பண்ற? சூப்பர். அதனாலே, அதாவது எதனால? உன் வாயால பிதாவாகிய தேவன் என்ன பண்றோம்? துதிக்கிறோம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே. இப்போ இந்த ரேமிங் டைமிங் எனக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? ஒரு வாயால் என்ன பண்ணுற? சாத்திரம் 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 அப்படிங்க. இன்னொருத்த வந்தோடனே ஆத்திரம் 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 அப்படிங்க. டேய், அது என்ன வாயின்னு கேட்குறாரு. அது வார, அது நாரவாயா? இப்போ உங்களுக்கு புரிய, அவர் எதுமோ ஊற்றுகளிலிருந்து வருமா தித்தி போனங்க, ஏதாவது புரியுதா உங்களுக்கு? எனக்கே புரியல, அதனால தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் நான். அங்கே பாருங்கள், ஒரு வாயால் என்ன பண்ணுற? கடவுளை உயர்த்துற. ஆனால் இன்னொரு வாயால் என்ன பண்ணுற? அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை பார்த்து இது பண்ணுற. இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போகிறீங்க, அழகழகான ஓவியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு ஓவியர், இவர் தாங்க பெரிய ஓவியர் அப்படின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவரை பார்த்து, வா ஐயா, ஐயோ சூப்பர்யா, அவங்க விரலில் என்னையா வச்சுருக்கீங்க அப்படின்னு அவரை ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க. இப்போ அவர் போயிட்டார். இப்போ நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த ஓவியத்தை பார்த்து, ஏன் இதை வரைஞ்சது இப்படி இருக்கு அப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ அங்கே இந்த ஆள் வராரு, என்ன சொன்னீங்க? இல்லை, இது எவன் வரைஞ்சான்னு தெரில, அதை வரைஞ்சது நான் தான். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இப்போ இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உடனே அல்லேலூயா, ஓ பிரைஸ் காட், வா அப்படின்றதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையாவது பற்றி 365 நாட்களும் நாளுக்கு ஒரு ஆள் உட்பட 365 பேரை வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். வாய கழிவீரு அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிரைஸ் இஸ் குட் அப்படிங்கிறது மட்டும் போதும்னா இந்த சப்ஜெக்டை யாக்கோபு என்னாத்துக்கு பேசுறாரு? இப்போ நம்ம எல்லாம் எதை கேட்டிருப்போம்? ஆராதனை வல்லமை உள்ளது, துதியினாலே நடக்காத காரியம் ஒன்றுமே இல்லை, மகனே ஒரு முறை துதித்து பார். தூச்சிருக்கீங்களா? யாராவது தூச்சிருக்கீங்க? ஆனால் துதிச்சு நிறைய பேருக்கு நடக்கலை. இனிமே துதிச்சு நடக்காதது மதிச்சா நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? நல்லா துதிச்சாச்சு, பார்க்குறோம் கேட்டு, இப்போ திறந்திருந்த கேட்டு பூட்டிட்டாங்க. என்ன பாஸ் இது? பைபிளில் பூட்டியிருந்த கேட்டு திறந்தது, நம்ம பாட ஆரம்பித்த நேரம் கேட்ட பூட்டிட்டாங்கல்ல. ஏன் தெரியுமா? நமக்கு சத்தியத்தினுடைய ஒரு பகுதி தான் தெரியுது, இன்னொரு பகுதி தெரிய மாட்டேங்குது. நம்ம அதனால தான் எப்போ பார்த்தாலும் தேவனை பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை மட்டும் பெருசாக பேசுகிற, நான் வரைஞ்ச ஓவியத்தை திட்டுற, என் சாயல்லையே படைக்கப்பட்ட என் பிள்ளை என்ன பண்ணுற? திட்டுற.
அப்போ அதுவும் எனக்கு வருத்தமாக இருக்குமா இருக்காதா? நீ என்ன துதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அவனை மதிக்கிறதும் எனக்கு துதியாகவே இருக்கிறது. அப்படி மறுபடியும் சொல்கிறேன், உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் சபையில் என் காதுபட நான் கேட்டது ரொம்ப 0% கூட கிடையாது. அதை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நான் பேசின இந்த பிரசங்கத்துக்கு ஒரே ஒரு மாடல் பிரசங்கம் மட்டும் இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி வைங்க, ரெஃபரன்ஸ். யாராவது ஒரே ஒரு மாடல் பிரசங்கம் இதே மாதிரி தாங்க இருந்ததுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த சைடு பார்க்குறதே கிடையாது, இந்த சைடு யோசிக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு சைடு மட்டும்தான் யோசிக்கிறோம். எந்த சைடு யோசிக்கிறோம் தெரியுமா? யாரு? கத்தர் 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 கத்தர், தேவன் 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 அப்படிங்கிறோம். அவர் சொல்கிறார், ரைட்டு. ஆமாம், காணாத என்கிட்ட இவ்வளோ அன்பு கூறுற நீ காண்ற ஆள்கிட்ட ஏன்பா அன்பு கூற மாட்டுக்க? என்ன நீ பார்த்தது கூட கிடையாது, ஆனால் லவ் யூ லவ் யூ லவ் யூங்க. அங்கே பார்க்குற ஆள்கிட்ட எதையுமே காட்டுறதே இல்லையே, ஒய். அப்போ இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸ்னா, இப்போ இந்த பிரசங்கத்தை இன்னொருத்தருக்கு நான் வேற மாதிரி பண்ணுவேன். இப்போ ஒரு அரசியல்வாதி வந்தாருன்னு வைங்களேன், அவருக்கு இந்த பிரசங்கத்தை வேற மாதிரி பண்ணுவேன். எப்படி பண்ணுவோம் தெரியுமா? எவ்வளோ நாள்டா இந்த தலைவருக்கும் மக்களுக்கும் வாழ்கை போட போற, அந்த வாழ்கையை விட்டுட்டு அவரை பார்த்து வாழ்கன்னு சொல்லு, உன் வாழ்க்கையே மாறிடும். எதை யாருக்கிட்ட சொல்லணும்ட்டு ஒரு முறை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ இதை சில பேர் இருக்கிறாங்க, மனிதனுக்கு துதிப்பாடினா தான் பிழைக்க முடியும். பிரதர், காக்கா பிடிக்க கற்றுக்கணும் பிரதர். அப்போ அந்த ஆள்கிட்ட கூப்பிடுச்சு, காக்கா பிடிச்சதெல்லாம் போதும், கத்தரை புடி. நீ காக்கா பிடிச்சி என்னத்தை கண்ட? கத்தரை புடி. ஊரில் இருக்கிற அம்புட்டு காக்காவும் ஒன்றை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இவங்களுக்கு நான் வேறு மாதிரி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சில காரியத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே துதிக்கிறவங்களாக இருப்பீங்க, ப்ரைஸ் பண்ணுற ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன், வெறும் கத்தரை மட்டும் உயர்வாக ப்ரைஸ் பண்ணுறதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற சக ஆட்களை மதித்து மதிப்பான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். சுக்கட்டை பூச்சியின் இரைச்சலை கேட்கிறான் தாவீது. போ, இந்த தண்டை தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். சொன்னாரா சொல்லையா? சொன்னாரா? சரி, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு தலையாடுறீங்களா, இல்லை படிச்சிருக்கீங்களா? சொன்னாரா? அந்த தண்டை தொடர்ந்து போ, நீ சகலத்தையும். இப்போ இதனாலேயே அவன் எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டானா, இல்லை வேற ஏதாவது நடந்துச்சா? கத்தர் சொன்னார்ல, போ திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொன்னார்ல, இப்போ அதனாலேயே எல்லாமே திருப்பி வந்துடுச்சா? வரல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரல. வழியில் ஒருத்தன் தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் இப்படி சாவை நோக்கி கிடக்கிறான். தாவீது தன் குதிரையை நிப்பாட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஆகாரம் கொடுத்து மரிக்கும் தருவாயிலிருந்து அவனுக்கு ஜீவனை அவன் கொண்டு வருகிறான். இப்போ அந்த ஆளு தான் சொல்கிறான், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சீக்கிரட்டையே ஒரு மனுஷங்கிட்ட இருந்து தான் வர ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் தேவையா? சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நேரம். கத்தர வார்த்தை கொடுத்தாருங்க, தீர்க்க தரிசனம் வந்துடுச்சுங்க. எவன் தரையில் கிடந்தான்னா, எங்கே கிடந்தான்னா, ஐ ஹாவ் அ வேர்ட், அப்படியே போயிருக்கலாமா வேண்டாமா? போயிருக்கலாம். ஆனால் இன்னொன்று நடக்குது. எல்லாம் சொல்லுங்க, நாணயத்தின் மறுபக்கம். ஆமென். பட்டயத்தின் மறுபக்கம். அந்த மறுபக்கம் தான் இது. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமிலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டன். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை. உங்களுக்கு இதில் உங்களால் சில விஷயத்தை பார்க்க முடியுதா? யோசித்து பாருங்க. உண்மையிலேயே அவன் யாருக்கு விசுவாசமாக இருந்திருக்கணும்? அவன் எஜமானுக்கு. ஆனால் அவன் ஒரு எஜமான் இவனை ஒரு மெட்டீரியல் மாதிரி பார்த்தான். ஓடாத வண்டி நமக்கு எதுக்கு, தூக்கி ஓரமாக விடுன்ட்டான். அந்த வண்டியில் ஏறி தான் தாவீது வந்தான். அவன் எப்படிதான் வந்தான்? நீ ஓடாதுன்னு விட்டுட்டு வந்தல, அந்த வண்டியில ஏறிதான் அவன் வந்தான். உலகத்தில் பாருங்க, சிறு குச்சியும் பல் குத்த உதவும் அப்படிங்கிறாங்க. சின்னது கூட பெரிய காரியங்களை கொண்டு வர நினைக்கிறாங்க. ஒருத்தரை கூட
கனவீனப்படுத்திடாதீங்க. ஒருத்தரை கூட சாதாரணமாக நினைக்கிறாங்க. வேல்யூ எவ்ரி ஒன், வேல்யூ எவ்ரி ஒன். 3 நாளைக்கு அந்த வசனம் போடுங்க. 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது எஜமான் என்னை கைவிட்டான். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிட்ட ஒரு எஜமான் வந்து நிற்கிறான். எதுக்கு? வாட் இஸ் யுவர் பெட்டிஷன், வாட் இஸ் யுவர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட்? என் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் என்னென்னா, என் வீட்டம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இல்லை, என் வேலைக்காரன் ஒருத்தன் யாராக இருக்கான், வியாதியாக இருக்கிறான். உண்மையிலேயே ஜீசஸ்க்கு வந்து அது பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. என்ன ஆச்சரியம்னா, ஏய், சபையில் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கும். என்ன ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டு? என் பிள்ளை, என் மகன், என் மகள், நான். ஒருத்தர் சொன்னார், 4 பேருக்கு புரோஜனமாக இருக்கணும் பிரதர் அப்படிங்கிறாரு. ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு போலன்னு கேட்டால், நான், என் மனைவி, என் பிள்ளை, என் மருமகா, 4 பேருக்கு புரோஜனமாக இருக்கார் அவர். டேய் மகான்களே, பயங்கரமாக பேசுகிறார். 4 பேருக்கு புரோஜனமாக வாழணும் பிரதர். அந்த 4 பேர் யாருன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஆள் தான். அதனால தான் வீட்டோடே முடிஞ்சிருது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் ஆவியானவர் கூட சொல்கிறார், வெளியே வா, கொஞ்சம் வெளியில் வந்து பாரு. நீங்கள் இந்த பவுண்டரியை உடச்சி இன்னைக்கு வருவீங்கன்னா எழுதி தரேன், இன்னைக்கு கேரண்டி பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத சக்ஸஸை, வெளிப்படாத அபிஷேகத்தை, வெளிப்படாத மகிமையை, திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைவேறாத தீர்க்க தரிசனம் கூட இனிமேல் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில். நிறைய பேருக்கு தெரியல ப்ராஃபஸி எப்படி நடக்கும், வேர்ட் ஆஃப் காட் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் எஜமான் தான் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டுட்டு போயிட்டான். யூஸ் அண்ட் த்ரோங்கிற மாதிரி தான். மனிதர்களை பயன்படுத்தி தேவைக்காக யூஸ் பண்ணி தூக்கி துற போட்டு அப்படிதான் போட்டு போயிட்டான். ஆனால் அந்த ஓடாத வண்டியை ஒக்கிட்டு ஆயில் போட்டு தாவீது அது மேலே தான் ஏறி போகிறான். ஆமென். தட்ஸ் அ கிங்டம் ஆஃப் காட். That's a mind of God. That's a culture of the kingdom. அதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். இதுக்குள்ளே வரலன்னா நம்ம எதுக்குள்ளேயுமே வரல. நம்ம சும்மா ஒரு மதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே வரும்போது மெய்யான சத்தியத்தை நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அவன் கேட்குறான், என் எஜமான் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்திலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையிலும் காலேபுருடைய தென்புறத்திலும் படையெடுத்து போய் சிக்லாக்கே அக்னியினால், அதாவது எவன் வீட்டை கொளுத்துனானோ அவன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ உண்மை தெரியாமல் உதவனா, இப்போ உண்மை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? சோத்தில் வெஸ்த வச்சிட வேண்டியதான். இவன் தாண்டா நம்ம வீட்டை கொளுத்துனான். உண்மை தெரிஞ்சிச்சுல. இப்போ சில நேரம் உண்மை தெரியாமல் உதவலாம். ஆனால் இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன தெரியுது? சிக்லாக்கில் யார் இருந்தா? தாவீது. அவன் வீட்டு அவன் காரியத்தெல்லாம் கொளுத்துனது யாரு? இவன் தான். இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார், அறுத்துருடா. பாருங்களேன், அதான் ஆண்டவன் இருக்கான்டா. எப்படி என் கையில் சிக்கனை பற்றியா வச்சு செஞ்சுருப்பான். அங்கே பாருங்க, சுட்டரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டின் இடத்திற்கு கொண்டு போவாயாக என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொண்டு போடுவதில்லை என்று, என்னை எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டின் இடத்திற்கு கூட்டி போவேன் என்றான். அவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்த தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். எல்லாம் என்னமோ தெரியல, கொள்ளையடிச்சானே பாட்டு பாடுறாங்க. ஏ ஜம்பா ஜம்பா ஜம்மாதான் நன்னா 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 அப்படியே அந்த பாட்டோட அவங்க முடிய போகிறாங்கன்னு அர்த்தம். டடான் டடான்னு பாடிட்டே, கொள்ளையடிச்சிட்டு பாடிட்டே இருந்திருக்காங்க. அதோட ரவுண்டு கட்டாங்க. ரவுண்டு கட்டி பாடினவன் வாயிலேயே சுட்டு அம்புடியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்க, இந்த சம்பவத்தை கடவுளுடைய சத்தத்தை கேட்டதுனால மட்டும்தான் தாவீது நிறைவேற்றினான்னு இருக்கா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், பைபிளை ரீரீட் பண்ணுங்க, திருப்பியும் போய் படிங்க. எந்த ஒரு காரியமும் தேவனால் மட்டும் நடக்கவே இல்லை. எனி இன்சிடென்ட்ஸ் எந்த சம்பவத்தையும் போய் படிங்க,
எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அடுத்த வாரம். இதில் கடவுளே இன்வால்வ் ஆகலைங்க. இதில் வெறும் கடவுள் மட்டும்தான் இன்வால்வ்டுங்க, மனுஷனே இன்வால்வ் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அடுத்த வாரம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறவங்களுக்கு ஒவ்வொரு சம்பவத்துக்கும் 1000 ரூபா பரிசு. ஆனால் நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு வரணும். என்கிட்ட தப்பாக காமிச்சிங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா கொடுக்கணும். இப்போ லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. யார் எழுப்புனா? லாசருவை உயிரோடு எழுப்புனது யார்? இப்போ நீங்கள் கத்தர்னு சொல்ல பயப்படுவீங்க நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாத்துக்குமே என்ன தான் சொல்லிக்கிங்க? ஆவியானவர் கத்தர், ஆவியானவர் கத்தர். இல்லை, லாசரை உயிரோடு எழுப்புனது யார்? ஏசு தானே. ஆனால் ஏசு தான் அந்த எழுப்புதலுக்கு முழு காரணமாக இருந்தாரா? ஏசு மட்டுமே போய் எழுப்பிட்டாரா? இப்போ சீசர்களை கூட்டு போகிறார். எப்பவும் இந்த அப்ரசண்டிகள் கூட தான் போவாங்க. ஆமாம், எதையாவது மாற்றி மாற்றி செய்வாங்க. ஆனால் இவர் கரெக்டாக செஞ்சிருவார். ஆனால் இவங்க இல்லாமல் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். நமக்கு சில நேரம் தோணும், இவங்கள எதுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறார்? நான் நிறைய நேரத்துக்கு பார்த்துருக்கேன், என் கூட வந்தவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். யாராவது மீட்டிங்கில் உள்ளவங்களை பார்த்தா இவங்கள எதுக்கு இவர் கூட்டிகிட்டு எல்லா மீட்டிங்கும் வந்திருக்காங்கிற மாதிரியே இருக்கும். வழி மாறி போயிட்டேன், சரி நான் பிக்கப் பண்ண வரேன். என்ன பிக்கப் பண்ண வந்தவங்கலாம் போய் நான் பிக்கப் பண்ண விட்டுருக்கேன். ஆனாலும் இவங்க இல்லாமல் வேலை நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்ரசன்டீஸ் ரொம்ப. இப்போ போனால் ஏசு சொல்கிறாரு, கல்களை புரட்டி தள்ளுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, டெட் பாடியே எழும்பி வர போத கல் தள்ளி போனால் போகாதா? நீங்கள் சொல்லுங்கள். செத்த ஒரு பாடி எழும்பி மேலே வர முடியுதுன்னா அந்த வார்த்தையால் கல் தள்ளிப்போ அப்படின்னா போகாதா? போகும். ஆனால் என்ன பண்ணுறாரு, இவங்களையும் அந்த ரிசரக்ஷன் ஆக்டில் கனெக்ட் பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கல்லை தள்ள போகிற, நாளைக்கு என்ன மாதிரியே நீ எழுப்ப போகிற. கல்லை புரட்டி தள்ளுங்கிறாரு. தள்ளிட்டு இப்போ சொல்கிறார், லாசருவே வெளியே வா. வெளியே வந்து நிற்கான். ஃபுல்லாக துணியாக சுற்றி இருக்குது. பார்த்துப்பீங்களா, அந்த பாடியை சுற்றி வச்சுருப்பாங்க. அது அவங்க ஊரில் அப்படியே சுற்றி வச்சுருக்காங்க. அப்படியே நிற்கிறான். வந்திருக்கவன் யாருன்னு தெரியல. லாசருவான்னு அவுத்து பார்த்தா தான் தெரியும். லாசருவே வெளியே வா. இப்போ சொல்கிறாரு, இப்போ சீசர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இப்போ அவங்க போய் என்ன பண்ணுறாங்க? அப்படி என்ன பண்ணுறாங்க? அவுக்குறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு டைம் கல்லை தள்ளிப்போன்னு சொல்லும்போது சொல்லாமல் இவங்களை அனுப்புகிறாரு. இப்போ எழுப்பிட்டார். எழுப்பினதுக்கப்புறம் ஏப்பா அந்த துணியெல்லாம் கொஞ்சம் அவுளட்டோன்னா வந்துடாதா? என்னங்க, வானத்தையே வார்த்தையால் விரித்தவருக்கு இது அவுளணுன்னா அவுளாதா? அது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனாலும் சீசர்கள் போய் என்ன பண்ணுறாங்க? அதை அவுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, எந்த சம்பவத்தை நீங்கள் பைபிளில் படிங்க, ஒரு மனுஷனும் கடவுளும் இணையாமல் எதுவுமே இங்கே நடக்கிறது. இயேசுவானவர் தேவ கிருபையில் நிறைந்ததினால் அவர் சாதித்தார் அப்படின்னு பைபிள் சொல்லலை. அவர் தேவ கிருபையிலும், சவுண்டா சொல்லுங்க, நம்ம இனிமே கிருபை போதுங்க இல்லைங்க, கொஞ்சம் தயவும் வேணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை போதும் ஆனால் உங்களுக்கு தயவும் வேணும். கிருபை கடவுள் கொடுக்கறது, ஃபேவருங்கிறது மனுஷன் கண்ணில் உங்களுக்கு வர வேண்டிய உதவி. ஆமென். நல்லா கவனிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கடவுள்கிட்ட மட்டும் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, மனிதர்கள்ட்டையும் அதை சம்பாதிக்கணும். கடவுளுக்கு பிரியமாக மட்டும் நம்ம நடந்துட்டா போதாது, மனிதர்களையும் பிரியப்படுத்தும்படியா அவங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு காரியத்தை நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ இது ரெண்டையும் பிரிக்க முடியாது, இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. சவுண்டாக சொல்லுங்களேன், காட் அண்ட் மேன். மறுபடியும் சொல்லுங்கள், காட் அண்ட் மேன். ஆமென். இப்போ இது வரைக்கும் நம்ம மைண்டில் என்ன இருந்தது? ஒன்று சிலர் மேன் அப்படின்பாங்க, அங்கே காடே இருக்க மாட்டார், அவனும் ஃபெயிலியர். அந்த நோட்டும் செல்லாது. அந்த நோட்டு இப்போ நிறைய நோட்டு செல்லாமல் இப்போ என்ன தெரியுமா, ஃபுல்லாக மனுஷனையே பார்த்துக்கிட்டு அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, சித்தப்பா செய்வார், எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு கும்பல் என்னென்னா, யாரும் எனக்கு வேண்டாம், ஒருத்தர் தேவையில்லை, கத்தர் 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 அப்படி இருக்கான்ட்டாங்க. உனக்கு ஆட்கள் வேணும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு காலையில்? நல்லா புரியுதா? காட் அண்ட் மேன். இன்னைக்கு என்ன பிரசங்கம் சொல்லுங்க? காட் அண்ட் மேன். எல்லாம் சொல்லுங்க, கடவுளும் மனிதனும். காட் அண்ட் மேன். ஆமென். இது ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.
இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். சவுண்டா சொன்னார், அறையில சொல்லல, அந்தரங்கத்துல கேட்கிற மாதிரி சொன்னார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. வாட் இஸ் a cross? சிலுவைங்கிறது என்ன? ஒரு பாதி. இப்போ இந்த 40 நாளும் சிலுவை தியானம், சிலுவைன்னு நிறைய போகிறாங்கல்ல. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சிலுவை தியானம் சொல்கிறேன், நல்லா பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்திலிருந்தே சொல்கிறேன். முதல் கம்பு சிலுவை எனக்கும் கடவுளுக்குமான உறவை சரி செய்கிறது. அடுத்தது இந்த கிராஸ் உனக்கும் எனக்குமான, மனிதனுக்கும் மனிதனுக்குமான உறவை அது சரி செய்கிறது. அதான் சிலுவை. தட் இஸ் a cross. சிலுவை 2 செயலை செஞ்சுது. ஆனால் நம்ம ஒரு செயலை பேசிடுறோம், ஒரு செயலை விட்டுருதோம். சிலுவை 2 செயல் செஞ்சது. ஒன்று the reconciliation with God, இன்னொன்று the reconciliation with man. The ministry of reconciliations, ஒப்புரவாகுதலின் உபதேசம். ஒன்று கடவுளோடு, இன்னொன்று மனிதனோடு. பாருங்க, இது ஈஸி கிடையாது. இதுக்கு சிலுவை கிட்ட வரணும், சிலுவையின் வலிமையை பெறணும். அப்பந்தான் கடவுள்கிட்டையும் போக உங்களுக்கு தைரியம் வரும், மனுஷங்கிட்டையும் போகிறதுக்கு தைரியம் வரும். இல்லைன்னா ரெண்டுமே சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு சிலர் கடவுள்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க, ஏன்னா சிலுவை அவர்களுக்கு புரியவில்லை. இன்னும் சிலர் கடவுள்கிட்ட போயிடலாங்க, ஆனால் ஆட்களோடு பழகிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கும் சிலுவையினுடைய வேல்யூ தெரியல, சிலுவையினுடைய வல்லமை அவர்களுக்கு தெரியல. தெரியும்னா நீங்கள் தைரியமாக கடவுள்கிட்டையும் போவீங்க, தைரியமாக மனுஷர்கிட்டையும் போவீங்க. அவர் கடவுளாக இருந்தும் உங்களை மீட்க மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? உங்களை கீழே தள்ளினது யார் தெரியுமா? மனுஷன், ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன். இப்போ சொல்கிறேன், உங்களை மேலே தூக்குனது யார் தெரியுமா? நாட் காட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுள் கிடையாது. இயேசு என்கிற 2ஆம் ஆதாமாகிய ஒரு மனுஷன். ஆமென், ஆமென். புரியுதா உங்களுக்கு? இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது கடவுள்ங்கிற அந்த சட்டையை கலத்தி வச்சுட்டு ஆதாமின் சாயலில் தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்படின்னா என்னன்னா, he 100% ஹியூமன். கடவுள் மடியிலே அமர்ந்தார், கடவுளுக்கு குமாரனாக இருந்தார். இது இயேசுவினுடைய ஒரு டைமென்ஷன். ஆனால் இன்னொரு டைமென்ஷன், குற்றவாளிகளோடும் காட்டி கொடுக்கிறவர்கள் நடுவிலையும், குத்துகிறவர்களுக்கு நடுவிலையும், துரோகம் பண்ணுற மக்களுக்கு நடுவிலையும் அவர் இறங்கி போய் அதையும் ஜெயித்தார் என்பதுதான் உங்களை விடுதலையாக்கும் சத்தியமாக இருக்கிறது. இதை கவனிக்கலைன்னா நீங்க விடுதலை அடைய மாட்டீங்க. இதை கேட்கலன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆமா, அவரை காட்டி கொடுத்தான், அவரை வித்தாங்க, அவரை குத்துனாங்க, அவரை கொன்னாங்க. இதை எல்லாவற்றையும் சரீரத்தில் இயேசு சந்தித்தார். அதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிற உங்களுக்கு அவர் எப்படி அதையெல்லாம் அடைந்து விடுதலையோடு எழும்பினாரோ, இன்றைக்கும் இந்த இரத்தமும் சரீரமும் உங்களை குணமாக்கும், உங்களை விடுதலையாக்கும். இதை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளலாம். தைரியமாக கடவுள்கிட்ட வருவதற்கும், தைரியமாய் மனிதர்கள் அண்டை, உறவுகள் அண்டை நெருங்கி போவதற்கும் அவருடைய மாம்சம், அவருடைய இரத்தம் இன்றைக்கு உங்களுக்கு பலனை பெருக செய்யும் ஒரு கம்யூனியனாக இது இருக்கிறது. நாட் தட் கம்யூனியன் வித் காட் இஸ் கம்யூனியன் வித் மேன் ஆல்சோ. காட் அண்ட் மேன். கம்யூனியன் என்றால், சிலுவை என்றால், இரத்தம் என்றால் கடவுளுக்கும் உங்களுக்குமான உறவை மற்றும் அது சரி செய்யவில்லை, மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவை அது சரிப்படுத்தியிருக்கிறது. சிலுவையிலே தேவனுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரிவினையை மட்டும் அவர் உடைக்கல, யூதன் கிரேக்கன் என்று இருந்த பிரிவினையாகிய பகையை சிலுவையினால் அவர் உடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதர் சைட் ஆஃப் ட்ரூத். சத்தியத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க, இன்னொரு பக்கத்தை படிங்க. பிதாவின் சித்தத்தை மட்டும் இயேசு செஞ்சு முடிக்கல. தன் தாயை கூப்பிட்டு, தன்னுடைய சீசனை கூப்பிட்டு சொல்றாரு, இதோ உன் மகன், இதோ உன் தாய். வெறும் ஆவிக்குரிய கடமையை மட்டும் முடிக்கல,
இந்த பூமிக்குரிய கடமைகளையும் அவர் சரியாய் செய்து முடித்தார். இதோ உன் தாய். அந்த இயேசு தான் சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். மரியாளுக்கு அது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் இதோ உன் தாய், இதோ உன் மகன். நான் கூட இருப்பேம்மா, நான் எல்லார் கூடயும் இருப்பேன். ஆனால் உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு பையன் உனக்கு தேவை, உன் கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு தாய் தேவை. நான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு இதை மட்டும் கனெக்ட் பண்ணலை, இங்கே 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வேலையை செய்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன். என்ன ஒரு வெளிச்சம் இன்னைக்கு காலையில்! வாட் அ லைட், வாட் அ ரெவலேஷன்ஸ். மா காலா பிரா ஷேடே லேம்ரோ காத்திரா போ ஷியாட்டா லாப்ரே மே கோதாரா ஷேடலா ப்ரோ காட்டேலே மா கோராபா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போமே ஸ்டார்ட் பார்த்தீங்களா? அவருக்கு இது எப்படி எடுக்கணும்னு தெரியல, ஆனால் அவர் எடுத்துட்டார். அவருக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும், ஆனால் அந்த ஐயாவுக்கு சொல்லித்தரார். ஐயா இது இப்படி திறந்தீங்கன்னா இது வந்துடும். இந்த ஐயா இவருக்கு எப்படி திறக்கணும்னு இவர் சொல்லி கொடுப்பார் சில காரியத்தை. அதுதான் கம்யூனிட்டி, அதுதான் கம்யூனிட்டி. ஆமென், ஹல்லேலூயா. எஸ், ஒன் another, ஒன் another, ஒன் another. எல்லாம் சொல்லுவோம், இந்த அப்பம் எனக்காக பிற்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவின் சரீரம். இந்த அப்பம் எனக்காக பிற்கப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசுவின் சரீரம். இது எனக்காக சிந்தப்பட்ட தேவ இரத்தம். இது எனக்காக சிந்தப்பட்ட 100க்கு 100 பரிசுத்தமான மனித இரத்தமாக இது இருக்கிறது. ஆமென். அப்ப எல்லாத்திலுமே 2 இருக்குது, காட் அண்ட் மேன். அந்த கலவை இருக்கிறது. பிரிச்சிடாதீங்க, பிரிச்சிடாதீங்க. எப்பெல்லாம் இந்த பிரிவு நடக்குதோ அப்பெல்லாம் ஒரு நோட்டு உங்க கையில் இருக்கும், ஆனால் செல்லாத நோட்டா இருக்கும். நிறைய நேரம் உங்க கேள்வி இருக்குது, என்ன இவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருந்தும் ஏன் எம்டியா இருக்குன்னா பாதி நோட்டு தான் கையில் வச்சிருக்கீங்க. இன்னொரு நோட்டு எங்கேயோ இருக்கு, அந்த நோட்டில் பாதி எங்கேயோ இருக்கு. பாருங்க, இந்த கொள்ளைக்காரங்கெல்லாம் இந்த லேக்ஸ் ஆஃப் கோடி கோடி கோடியான இந்த பணங்கள்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரிஜினல் நோட்டை எடுத்து கிழிச்சு இவன் கையில் கொடுத்துருவான், இன்னொரு பார்ட்டி கையில் கொடுத்துருவான். எத்தனை படம் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை கொண்டு கொடுப்பாங்க. அப்போ 2யும் சேர்த்த உடனே என்ன ஆகிடும், அப்போ தான் அந்த பெட்டியெல்லாம் தூக்கி கொடுப்பாங்களாம். நான் சொல்கிறேன், அது மாதிரி தான் உங்ககிட்ட ஏதோ ஒரு சைடு இருக்குது, ஆனால் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு சைடு ஒன்று இருக்குது. இந்த 2000 ரூபா தாள் பாதி யார்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவருக்கும் பிரயோஜனம் இல்லை. கணவன் மனைவி, ஒருத்தர் 1000 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க, இன்னொரு 1000 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க. மோடிஜி ஆட்சியில் 1000 ரூபா நோட்டு செல்லாது. இப்போ இந்த பாதி பாதியாக இருக்க 2000 ரூபா தாள் கணவன் மனைவி என்னைக்கு ஒன்றா சேருதமோ அன்னைக்கு பெருசாக செல்லும். என்னைக்கு போதகர் விசுவாசி என்கிற இந்த 2 இதில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுதோ அன்னைக்கு போதகரும் நல்லா இருப்பார், விசுவாசியும் நல்லா இருப்பாங்க. ஹலோ ஹலோ. என்னைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற சமூகம், நண்பர்கள், உறவுகள் அவங்கள வேல்யூ பண்ணி அவங்களோடு இருக்கிற நட்பை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நிறைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமேன் ஆமேன். மாக்கா ரபோ ஷடலா ப்ரோதா ரபோ. இது மனித செயல் கிடையாது. இது சும்மா இது மாம்சத்திலேருந்து இது வந்துட முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காக தான் இந்த பானம். இதை பருகும்போது 2 காரியத்தை, 2 ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற போகிறீங்க. 1, கடவுள்கிட்ட தைரியமாக போவீங்க. நோ மோர் கில்ட், நோ மோர் காண்டம்னேஷன். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே தேவனிடத்திலே போவதற்கான தைரியத்தை நாம் பெறுகிறோம். நம்பர் 2, இதுவரைக்கும் மக்கள், ஜனங்கள், ஆட்கள் நான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த பயம் உடைக்கப்படுகிறது. சமாரியா பெண் கடவுள்கிட்டையும் தொடர்பு இல்லாம மனிதர்கள்கிட்டையும் தொடர்பு இல்லாம இருக்கிறா. அவ வாழ்க்கையில அப்பப்போ ஒவ்வொரு மனுஷன் மட்டும் வச்சிருக்கிறா. ஆனா இயேசுவை சந்தித்த போது கடவுளையும் சந்தித்தால்,
ஏன்? அந்த ஊரையே சந்திக்கிற தைரியம் அவளுக்கு வந்துடுச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா, போயிட்டா ஊருக்குள்ள. இது வரைக்கும் மனுஷனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், தைரியமா போய் அந்த ஆளை பார்த்துட்டு வாங்க. தைரியமா போய் அந்த ஆட்களை சந்திப்பீங்க, தைரியமா போய் பேசுவீங்க. நோ மோர் ஃபியர் அபவுட் காட் அண்ட் மேன். இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த ரத்தம் கடவுள் மேல இருக்கிற அச்சத்தை நீக்கி அதை அன்பாக மரியாதையாக மாற்றும். அதுபோலதான் எந்த மனுஷனை பார்த்து உங்களுக்கு பயம் வராது, உறவுகளை பார்த்து பயம் வராது. தைரியமா நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இந்த சமூகத்தை பார்த்து பயம் வராது. ஆமென். தைரியமா போவீங்க. இனிமே பயந்த காரியத்தை, இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றேன், இனிமே பயந்த காரியத்தை தைரியமா செய்ய ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு இந்த ரத்தம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது, கடவுளிடத்தில் செல்வதற்கும் மனிதரிடத்தில் செல்வதற்கும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இது தேவனுடைய குமாரனுடைய ரத்தமும் சரீரமும் மட்டும் இல்லை, உங்களுக்காக எனக்காக இறங்கின நம்மை போல மாம்சமும் ரத்தத்தையும் உடைய மனிதனாகிய இயேசுவின் ரத்தத்தை. மனுஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், மனுஷன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், மனுஷன் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டான், இதுதான் உங்க சத்தமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனிதர் உங்களுக்காக மரித்தார், மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. பைபிள் never mention the son of God. The Bible is clearly mentioned the son of man. The son of man, not just son of God, the son of man. கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் தேவகுமாரனாகிய இயேசு என்று வேதம் சொல்லவில்லை, அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷன் உங்க வாழ்க்கையை கெடுத்தானோ, எந்த மனித உறவுகளால் உங்க வாழ்க்கை மோசமா போச்சோ, நான் இன்னைக்கு சொல்றேன், மனித உறவுகளால் தான் உங்க வாழ்க்கை நல்லாகவும் போகுது. அதையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். கர்த்தருக்கு மட்டும் கொடுக்க போறதில்லை, சபைக்கு கொடுக்க போறீங்க. உங்களுக்கு பிரசங்கம் செய்து ஊழியம் செய்கிற போதகருக்கு நீங்க கொடுக்க போறீங்க. தேவனுக்கு மட்டும் நன்றியா இருக்கிறதுக்காக கொடுக்கறது இல்ல, எனக்கு உண்மையாக நின்று எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியருக்கும் நான் நன்றியா இருக்கும்படி கொடுக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Take your tithes and offering whatever be. உங்கள் கைகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். இது தேவனுக்கென்றும் தேவ ஊழியர்களுக்கென்றும் அபிஷேகத்தை மனிதர்களை கனம் பண்ணும்படி நாம் கொடுக்கும் ஒரு நேரமாக இருக்கிறது. கம்யூனியனில் எப்படி ரெண்டு காரியம் இருக்குதோ, ஒன்று கடவுளுக்கும் நமக்குமான உறவு, அப்புறம் மனுஷனுக்கும் மனுஷனுக்குமான உறவு. அதே மாதிரி கிவிங்லேயும் ரெண்டு பக்கம் இருக்கு. லிசன் டு மீ, நல்லா கவனிங்க, விட்டுறாதீங்க. கொடுக்கறதுலேயும் ரெண்டு பக்கம் இருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒன்று கடவுளுக்கு கொடுக்கறது, இன்னொன்று மனிதர்களுக்கு கொடுக்கறது. சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் வச்சுருப்பாங்க, ஒரு மனுஷனும் கொடுக்க மாட்டான், காணிக்கு மட்டும்தான் கொடுப்பான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவன் மேலே உனக்கு வருத்தமாக இருக்குது தானே, அவனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் தானே, சரி நீ இன்னைக்கு காணிக்கையே கொடுக்காத, உன் காணிக்கை எங்கேயே வச்சுட்டு போய் அவன் கூட பேசிட்டு வா அப்படிங்கிறாரு. ஹலோ, இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க மாற்றி ஏழைகள் மனிதர்கள் இப்படி கொடுப்பாங்க, ஆனால் கர்த்தருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. இதை பண்ணுறவங்க இதை பண்ணுங்க, இதை பண்ணாதவங்க இதை பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ரெண்டு கூட்டமும் இருக்கு. அப்போ கொடுத்தல் கடவுளுக்கு மட்டும் இல்லை, அது யாருக்கும் இருக்கு? மனிதர்களுக்கும் இருக்கு. நான் கர்த்தருக்காக தானே கொடுத்தேன், இல்லை, கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது அங்கே மனுஷனுக்காக கொடுக்கறதும் அடங்கி இருக்கு. ஆமென். அப்போ இந்த சபையில் தைத் கொடுக்குற பழக்கம் இருக்கு. தைத் கொடுக்குற பழக்கம்னா தங்கள் வருமானத்தில் 10% செலுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கு. அப்போ இந்த பழக்கத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இது உங்கள் சபைன்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம், என்ன உங்கள் பாஸ்டராக ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே சும்மா வந்துட்டு போகிறீங்கன்னு அர்த்தம்.
அதுக்காக அடுத்த வாரம் வராதீங்கன்னு சொல்ல, சும்மா நாட்டும் வந்துட்டு போங்க. எஸ் எஸ் சில விஷயத்த முக்கியப்படுத்தி சொல்லணும்னா முக்கியப்படுத்தி தான் சொல்லணும். சும்மா ஏன்னா நம்ம பிள்ளை சில நேரம் படி அப்படிம்பீங்க, அது நீங்கள் எப்போதும் சொல்கிறது தானே விட்டுருவாங்க. படிக்கிறியா என்ன அப்படின்னோடனே ஓ படிக்கணும் போல அப்படின்ட்டு அது மாதிரி படு அப்படிம்போம், அது படிக்கவே படுக்காது. ஒன்று தான் சொல்கிறேன் படு, ஓ படுக்கணுமா, ஏன்னா லாங்குவேஜே அப்படி பழகிடுச்சு. அதனால தான் நானும் சில நேரம் உங்களுக்கு புரியுறது மாதிரி சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த சபையில் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குது எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் உண்மையாக இந்த ஊழியத்தை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த சபையில் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். என்னுடைய போதக அபிஷேகத்தை அங்கீகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதர்வைஸ் நீங்கள் இங்கே சும்மா வந்துட்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா அப்படி இணைக்கப்படும் பொழுது மட்டுமே இங்கே இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் நீங்கள் தொடர்புடையவர்களாய் இருக்க முடியும். இயேசு போய் கழுவ போகிறார், பேதுரு விட மாட்டுக்கான். ஏசு சொன்னார், நான் கழுவலைன்னா உனக்கு எனக்கும் பங்கும் கிடையாது, பாத்திரமும் கிடையாது. அப்படின்னா என்னை மண்டையிலிருந்தே கழுவுங்க. இல்லை நீ குளிச்சுட்ட அதனால் காலை மட்டும் கழுவுனா போதும் அப்படின்ட்டு. இதுதான் என் மாத வருமானம். இதில் 10% இந்த சபையில் இந்த போதக ஊழியத்தை கனம் பண்ணும்படி, இந்த சபையை நேசிக்கிறபடியினால் நான் கொடுக்கிறேன் என்பதை நீங்கள் அதிலே கொடுக்கலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு மாதமும் நான் பார்ப்பேன் யார் யார் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு முக்கியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அமௌண்ட்டு முக்கியம் கிடையாது. அமௌண்ட்டு முக்கியம் கிடையாதுன்னா நீங்கள் 2 கோடி வாங்கிட்டு 2000 ரூபா வைக்கிறது வேற. ஆனால் 2000 ரூபா தான் வாங்குறீங்க, 200 ரூபா வைக்கிறீங்கன்னா நான் உங்களை வேல்யூவாக பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் உங்கள் வருமானத்தில் 10ல் 1 கொடுத்துட்ருக்கீங்க. ஆமென். அப்போ ஐ வேல்யூ. இதை என்னங்க பைசா வச்சு தான் கண்டுபிடிக்கணுமானா அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இயேசு ஒரு நாள் காணிக்கைப்பட்டி பக்கத்திலே உட்காந்துருக்கார். இந்த மாதிரி இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி இயேசுவை பிடிக்காது. அவன் எவ்வளோ போடுறான்னு பார்க்குறாரு. இப்போ நான் வந்து இங்கே இப்போ மைக்கை விட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவர் பாஸ்டர் ஐயா, நானே தெரியக்கூடாதுன்னு பொத்தி அந்த 10 ரூபாத்தால் 10 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் 10 ரூபாலே உங்கள் வாழ்க்கை இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. 10 ரூபா தாளுங்கிறது உங்கள் வாழ்க்கையை அப்படியே 10 ரூபாவை ஆக்கி வச்சிருக்கு. என்னைக்கு அதை உடைச்சி இது இல்லை என்னை போஷிக்கிறவர் கர்த்தர், நான் என் தேவனை கனம் பண்ண போகிறேன், என்னைக்கு அதை உடைச்சி உங்கள் வருமானத்திலிருந்து முதலாவது ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரியா, நான் என் கர்த்தரை கனம் பண்ண போகிறேன். எப்படி கனம் பண்ண போகிறேன்? கர்த்தர் எனக்கு கொடுத்தார், என்னை வாழ வச்சாருன்னு எனக்கு சொல்லித்தர்ற ஒரு சபை இருக்குது. எனக்கு சொல்லித்தருகிற ஒரு போதகர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு சொல்லித்தருகிற ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். அவரை நான் கனம் பண்ண போகிறேன். இயேசு பாருங்க அற்புதம் செஞ்சுட்டாரு. ஜனங்க சுகம் அடைஞ்சிட்டாங்க, இயேசுவை கனம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் உன்னை ஆசாரியனிடத்திற்கு காண்பித்து அவர்கள் சொன்ன காணிக்கைகளை அவர்களுக்கு செலுத்து அப்படிங்கிறார். ஆமென். வாவ், வாட் அ ஜீசஸ், வாட் அ ஜீசஸ். ஆமென். நீங்கள் தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களை பெத்து வளர்த்த தாய் தகப்பனுக்கும் கொண்டு கொடுத்தாதான் முழுமையாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீ கொடுக்கவே இல்லைங்கிறார் கர்த்தர். உன் அம்மா அப்பாவை பார்க்காம கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்குறேன்னா கர்த்தர் சொல்கிறாரு, சாரி தம்பி, உன்னை பெற்ற உன் தாயை உன் தகப்பனை நீ கனம் பண்ணுவது தான் என் பார்வையில் சிறந்த ஒன்றாக இருக்கிறது. என்ன கனம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே கணத்தை உன்னை பெற்றோருக்கு நீ கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் சர்ச்சைக்கு காணிக்க கொடுக்குற நிறைய பேர் அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கச்சிக்கோ 5 பைசா கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் தைத்து வேஸ்ட், உங்கள் காணிக்க வேஸ்ட். உங்கள் காணிக்க பாதி தான் செல்லும், மீதி செல்லணும்னா போய் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். உங்கள் சகோதர சகோதரிக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். என்னைக்கு அப்படி பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் நோட்டு செல்ற நோட்டாக மாறும், உங்கள் வாழ்க்கை வெல்ற வாழ்க்கையாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறாங்க, இவர் இன்னைக்கு நியாயப்பிரமாண கிருபை பிரசங்கியார் போல் போதியாமல் இவர் நியாயப்பிரமாண பிரசங்கி போல் இன்றைக்கு போதிக்கிறாரே அப்படின்ட்டு. இது நியாயப்பிரமாண பிரசங்கம் அல்ல, இது நியாயமான பிரசங்கம். ஹல்லேலூயா.
ஸோ கரங்களை எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கென்றும் போதகருக்கென்றும் சபைக்கென்றும் நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மா கோரா ஷியாட்டலா. கரங்களை எடுத்துக்கோங்க. இன்னையிலேருந்து பழக்கம் இல்லைன்னா அந்த பழக்கத்தை பழகுங்க. அது உங்களை வாழ வைக்கும். இவர் ஏதோ பிரசங்கம் பண்ணி நமக்கு ஜோம் பண்ணி அனுப்பிடுவார். குளத்துல முங்க சொல்கிறாருன்னா முங்க சொன்னால் முங்குங்க, தடவணும்னா தடவுவோம், தொடணும்னா தொடுவோம். தேவ ஆவியானவர் எப்படி சொல்லித்தராரோ அப்படி உங்களுக்கு சொல்லி தருவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கரங்களை எடுத்துக்கொள்வோம். எழுந்து நின்று இந்த காணிக்கையை நாம் செலுத்துவோம். கர்த்தருக்கென்று, ஆமென், போதகர்களுக்கென்று, ஊழியத்திற்கென்று, மனிதர்கள் உங்களுக்காக செய்த பல்வேறு காரியங்களை நினைவு கூர்ந்து நாம் செலுத்த போகிறோம். எனக்கு சிலரை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். வருஷக்கணக்காக இருப்பாங்க, 5 பைசா ஒழுங்காக கொடுக்குற பழக்கமே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அனாயிண்டிங்கை கனமே பண்ணலைன்னு அர்த்தம். கனமே பண்ணாத உன் வாழ்க்கையில் எப்படி பணம் வரும்? வரவே வராது, வரவே வராது, வாய்ப்பே கிடையாது ராஜா. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கனம் பண்ணு, ராஜாவை கனம் பண்ணு. ஆமென். ஹானர் த லார்ட் அண்ட் ஹானர் த கிங். நான் மறுபடியும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். வெறும் காணிக்கை கொடுக்கறதுல மட்டும் உண்மையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுலையும் கொஞ்சம் உண்மையாயிருங்கிறேன். ஹலோ, வச்சாரா, கடைசியில் பிடிச்சிட்டாரா, நான் பிடிக்கல. நீங்களே அரசாங்கத்துக்கு நீங்களும் நானும் உண்மையாகவே இல்லைன்னா வேற யார் உண்மையாக இருக்க போறா? அரசாங்கம் உண்மையாக இருக்கா பிரதர்? அது நம்ம கையில் இல்லை பிரதர். அதனால தான் நம்ம பிள்ளைங்க சிஸ்டர் மாதிரி நீங்கள் கவுன்சிலரா, எம்எல்ஏவா, எம்பிவா, சீஃப் மினிஸ்டராக நீங்கள் மாறிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஹலோ, அது வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. ஆமென். ஆமாம், கொஞ்சமாவது அவர் சொல்ல, கொஞ்சமாவது உண்மையாக இருப்பா, நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்கிடுவேன் அப்படிங்கிறார். ஆமென். சில காரியத்தில் கொஞ்சம் முடியாது, ப்ராக்டிக்கலாகவே முடியாமல் சிலது இருக்குது. சரி, அதை விடுங்க. முடிகிற விஷயத்திலேயாவது உண்மையாக இருங்க. அப்புறம் முடியாத விஷயத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமாம், உங்கள் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுங்க. தைத்து மட்டும் பே பண்ணக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் மேன், பே த டேக்ஸ். நீங்கள் தைத்து கொடுத்தா மட்டும் கடவுள் மனசு குளிந்துரும் நினைக்காதீங்க. இல்லை, கடவுள் ஒரு சமுதாய கடவுளாக இருக்கிறார். சபையின் கடவுளாக மாத்திரம் அவரை பார்க்காதீங்க. பாத்தியா, சர்ச்சுக்கு பெல் வாங்கி கொடுத்துட்டான், எவ்வளோ சூப்பரான ஆளுன்னு கடவுள் சந்தோஷப்பட மாட்டார். இங்க இருக்கிற சமூகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு சமூகத்தின் கடவுளாக அவர் இருக்கிறார். God is a God of mankind, not Christianity, not church. இது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா நம்ம வேற ஒரு வழியில போவோம், வேற மாதிரி வாழ ஆரம்பிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பாடல் பாடும் பொழுது நாம் கொடுக்கலாம். ஆமென். இங்கே போதகருக்கும் சபைக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணுங்கிறது இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள். இங்கே யாரோ ஒரு பிள்ளை படிக்காமல் இருக்கும், நீங்கள் படிக்க வைங்க. இங்கே யாரோ ஒருத்தர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் தீர்வை உண்டு பண்ணுங்க. இன்னொருவருக்கு நீங்கள் தீர்வை உண்டு பண்ணும் அந்த இதில் தான் உங்களுக்கான தீர்வை கடவுள் புதைத்து வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியமாக இருக்கிறது.